இந்த மார்கழி மாத பொன்மாலை பொழுதில் இங்கே குழுமி இருக்கக்கூடிய ஆன்மீக அன்பர்கள் அனைவரும் பாக்கியம் செய்தவர்கள் என்றே அடியேன் கருதுகிறேன். பொதுவாக ஆன்மீக மாதம் மார்கழி மாதம் என்ற ஒரு சொலவடை உண்டு. அதனால்தான் தமிழகத்தில் ஆன்மீக எண்ணம் தலைத்தோங்குவதற்காக சுபகாரியங்கள் நடத்தப்படுவதில்லை. ஆனால் அருகாமையில் இருக்கக்கூடிய ஆந்திர பிரதேசம், கர்நாடகம், கேரளா இது போன்ற மாநிலங்களில் சுப நிகழ்வுகள் செய்கிறார்கள். அதுவும் குறிப்பாக சைவமும் வைணவமும் தலைத்தோங்கக்கூடிய மாதமாக திகழ்வது இந்த அற்புதமான மார்கழி மாதம். மார்கழி திங்கள் அல்லவா, மதி கொஞ்சம் நாள் அல்லவா, திருவருள் கூடி திருமுறை கழகம் ஏற்பாடு செய்த அரங்கல்லவா. திருவருள் கூடி திருமுறை கழகம் அமைத்திட்ட அரங்கம் எது? திருவருள் கூடியவர்களுக்கு இங்கே அமர்ந்திட வாய்ப்பு கிடைத்தது நீங்கள் செய்த புண்ணியம். இது என்னுடைய 38 ஆண்டு கால தேடுதல் என்று கூறலாம். அனுபவம் என்று கூறுவது குறைவு. இந்த இடத்தில் மேடை கிடைத்ததற்கும் ஒரு இறை அனுபவம் அடியனுக்கு உண்டு. அதையும் நான் பகிர்ந்து கொள்ள கடமைப்பட்டு இருக்கிறேன். ஆன்மா என்பதை விளக்கி சொல்வதற்கு ஓர் ஆயுள் போதாது, அது எண்ணில் அடங்காதது. இருப்பினும் தந்தையின் உயிரணுவில் உருவாகி தாயின் கருவில் நிலை பெற்று சிசுவாய் பிறப்பெடுத்து ரிஷிகளாலும் முனிவர்களாலும் வகுக்கப்பட்ட கொள்கை கோட்பாடுகளை கேட்டு படித்து உள்வாங்கி பிறப்புக்கும் இறப்புக்கும் நடுவில் உள்ளது மட்டும் வாழ்க்கை அல்ல, பிறவா பெருநிலை அடைவதுதான் ஆன்மீக வாழ்க்கை என்பதுதான் கோட்பாடு. அதற்கு பல நெறிமுறைகள் உண்டு. அடியேனின் மானசீக குருமார்கள் இருவர். ஆனால் அவர்களை நான் கண்டதில்லை, கேட்டதில்லை, அவர்களுடன் பழகியதில்லை. யாரும் பழகுவதற்கு வாய்ப்பு இல்லை. ஒருவர் நமது சமய கோட்பாடுகளை ஒருங்கிணைத்து 6 வகை சமய நெறிகளாக வகுத்து கொடுத்தவர் ஆதிசங்கரன். மற்றொருவர் 18 புராணங்கள், பிரம்மசூத்திரம் இவற்றையெல்லாம் நமக்கு தந்த வியாச பகவான். 6 வகை சமயம் என்னென்ன? சிவனை வழிபடக்கூடிய சைவம், பெருமாளை விஷ்ணுவை வழிபடக்கூடிய வைணவம், கணபதியை வழிபடக்கூடிய கானபத்தியம், முருகனை வழிபடக்கூடிய கௌமாரம், சூரியனை வழிபடக்கூடிய சௌரம். எந்த மதத்திலும் இல்லாத ஒரு பெருமை இந்து மதத்திற்கு உண்டு. இப்ப நான் எத்தனை சொல்லியிருக்கேன்? 5. இன்னும் 1 சொல்லுது. எந்த மதத்திலும் இல்லாத ஒரு பெருமை இந்து மதத்திற்கு உண்டு. ஏன் இந்த 5 சொல்லி 1 நிறுத்தி சொல்றேன் அப்படின்னா, நீங்க சிந்திக்கணும். பாருங்க, நகைச்சுவை எனக்கு அதிகம் உண்டு. ஆனால் ஆன்மீகத்தில் நகைச்சுவை நாம் உட்புகுத்துவது கிடையாது. இது சிந்தனை களம். பட்டிமன்றமோ திரையரங்கு விஷயம் பற்றி பேசுவதற்கு இங்கே நாம் வரவில்லை. பிறவி பிணி அறுப்பதற்கான ஆன்மீக மார்க்கம் குறித்து சிந்திப்பதற்கு இங்கே நாம் குழுமி இருக்கிறோம். 5 மார்க்கத்தை சொல்லியிருக்கிறோம், 5 சமய நெறிகளை. 6வது சமய நெறி சாந்தம். இப்போ இஸ்லாமிய தத்துவத்தில் எடுத்தீங்கன்னா அல்லாஹ் ஒருவனே என்று ஆண்பால் குறிப்பிட்டு சொல்வார்கள். கிறித்துவ நெறியில சொன்னீங்கன்னா இயேசு கிறிஸ்து சொல்லுவாங்க. ஆனால் இந்து மதத்தில் மட்டுமே பெண்ணையும் கடவுளாக வழிபட வேண்டும் என்று சாக்த நெறியை வழிவகுத்திருக்கிறார். நம்ம கேள்விப்பட்டிருப்போம் 51 சக்தி பீடங்கள் கேள்விப்பட்டிருப்போம். வட இந்தியாவில் காமக்கியா தேவியிலிருந்து குமரிமுனை பகவதி அம்மன் வரைக்கும் 51 சக்தி பீடங்கள் உண்டு. இப்போ இந்த 6 சமய நெறிகள் அவங்கவுங்க அந்தந்த வழியில பின்பற்றி வரக்கூடிய முறை உண்டு. இருப்பினும்
குலதெய்வ வழிபாடு இந்த சமய நெறிப்படி தான் வரும். எந்த நீங்க எது போனாலும் பரம்பரையா இந்த 6 நெறிகள்ல ஒரு நெறிகளை பின்பற்றி தான் வருவாங்க. இப்போ உதாரணத்துக்கு இது கொங்கு மண்டலம். இங்க பாத்தீங்கன்னா கொங்கு வேளாள கவுண்டர்கள் இருப்பாங்க. அவங்களோட குலதெய்வம் கேட்டீங்கன்னா எல்லாமே அம்பாள் பேர் தான் சொல்லுவாங்க. பொற்காளியம்மன் இந்த மாதிரியே சொல்லுவாங்க. சாக்த நெறியை பின்பற்றக்கூடிய நெறி அவங்களோட. இப்போ ஒரு முதலியார் சமுதாயத்தை எடுத்தீங்கன்னா அவங்க இதுல கோத்திரம் வச்சிருப்பாங்க. வீரபாகு கோத்திரம், சாமிநாதன் கோத்திரம் அப்படின்னு வச்சிருப்பாங்க. அப்ப கௌமார நெறியை பின்பற்றக்கூடியவர்கள் அவர்கள். அதே போல சைவ நெறியை பின்பற்றக்கூடியவர்களும் இருப்பாங்க. இப்போ என்னுடைய குல வழக்கம் படி பார்த்தீங்கன்னா நீலமேக சஞ்சீவராய பெருமாள் குலதெய்வம். இருப்பினும் சிவன் கோவிலுக்கும் போவேன் நான், அம்பாள் கோவிலுக்கும் போவேன் நான், முருகன் கோவிலுக்கும் போவேன், விநாயகர் கோவிலுக்கும் போவேன், சூரியனார் கோவிலுக்கும் போயிருக்கேன். ஏன் ஒரிசாவில் இருக்கிற கொனார்க் சூரியனார் கோவிலுக்கு கூட போயிருக்கேன். இதுக்கு என்ன நெறி அப்படின்னா, அந்த காலத்துல நம்ம நிறைய திரைப்படங்கள்ல பார்த்துருக்கோம். கமலஹாசன் ஐயா நடித்த அந்த படத்துல கூட பார்த்துருக்கோம். அந்த வைணவத்திலிருந்து சைவத்தை அவரை மாற்றுவதற்காக உயிரையே மாய்த்தார்கள் என்று. ஆனா இன்றைக்கு அந்த அளவுக்கு இல்லை. இருப்பினும் அவரவருக்கு விருப்பப்பட்ட தெய்வத்தை வணங்கக்கூடியதற்கு ஒரு நெறி இருக்கிறது. அதற்கு பெயர் ஸ்மார்த்த நெறி என்ற பெயர். அடியேன் ஓர் ஸ்மார்த்தன் என்பதை இந்த சபையில் கூறிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த தளத்திற்கு எனக்கு என்ன தொடர்பு? நான் பிறந்தது திருச்சி மாவட்டம் சோழநாடு, இன்று தொட்டியம் என்று அழைக்கப்படுகிறது. படித்தது ஈரோடு தொழில்நுட்ப கல்லூரி கவுந்தப்பாடி. இருப்பினும் இன்று இந்த அவையில் உங்கள் முன் நான் பேசிக்கொண்டு இருப்பதற்கு காரணம் அடியேன் அல்ல, இறையருள் என்றே கருதுகிறேன். அதற்கு ஒரு செய்யுள் பாடினால் உங்களுக்கு அதன் பொருள் விளக்கும் என்று எண்ணுகிறேன். சித்தா சிந்தை தெளிவிக்கும் சித்தா, பித்தா மோக கவம் நீக்கும் பித்தா, முத்தா ஆன்மீக கடலின் ஞான முத்தா, எத்தா என்னை ஆட்டி வைத்தருளும் எத்தா, அத்தா அனுதினம் துதிக்கின்றோம் அத்தா, அத்தா உனையன்றி வேறெக்கு செல்வேன் அத்தா. சரணாகதி தத்துவம் இது. இந்த கோவில்ல 2021ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 10ஆம் தேதி அன்னைக்கு நான் சங்கமேஸ்வரரை தரிசனம் செய்யும் போது ஒவ்வொரு சன்னதியா அந்த மூலவர் சன்னதியில் இருக்கும்போது அவர் எடுத்து கொடுத்த துதி சொல்லலாம், உணர்வு சொல்லலாம். இறை வழிபாட்டுக்கு முக்கியமானது என்ன? மெய்யுணர்வு. மெய்யாய் என்னுள் புகுந்து இன்று உங்களிடத்தில் இத்தகைய பதிகத்தை பாடுவதற்கு பணித்த சங்கமேஸ்வரருக்கு எனது வாழ்நாள் முழுவதும் நன்றி அல்ல, எதை செலுத்தினாலும் போதுமானது அல்ல. சித்தா சிந்தை தெளிவிக்கும் சித்தா. இப்போ இந்த கோயிலுக்கு போனா இது கிடைக்குமா, இந்த சாமியை கும்பிட்டா இது கிடைக்குமா, அங்க போனா அது கிடைக்குமான்னு இப்படி ஏதாவது கிடைக்குமான்னே நினைச்சுக்கிட்டு நாம எல்லாம் பயணிச்சுக்கிட்டு இருக்கோம். உன்னை உணர்ந்து பிறகு என்னிடம் வா. அதுதான் சிந்தை தெளிவிக்கக்கூடிய சித்தருக்கெல்லாம் ஆதி சித்தர் இறைவன். முதல் வரி பித்தா, மோக கபம் நீக்கும் பித்தா. பித்தன் என்பதற்கு 2 பொருள் கூறலாம். என்ன சொல்லலாம்? சித்தம் கலங்கியவனை பித்தம் சொல்லலாம். தட்பவெப்ப நிலையில வெப்பத்தை உணர்த்தக்கூடிய ஒரு சொல்லாகவும் பித்தத்தை கூறலாம், இல்லைங்களா? காப்பி எதுவும் பிடிக்காதப்பா, பித்தம் பிடிச்சிட்டு போகுது அப்படின்னு சொல்றோம் இல்லையா? பாருங்க, அந்த மோக கபம், அந்த தட்ப வெப்பம் வந்துருச்சா? மோகம் என்பது ஒரு மாயை சார்ந்த ஒரு விஷயம். அது கபம் போல நமக்கு கட்டி இருக்கு. அந்த மாய வலையில சிக்கிட்டு இருக்கோம். அப்போ அந்த மாய வலையை நீக்கக்கூடிய பித்தன் இறைவன்.
2 வரி சொன்னோம். என்ன சொன்னோம்? சித்தா சிந்தை தெளிவிக்கும் சித்தா, பித்தா மோக கவம் நீக்கும் பித்தா. அடுத்த வரி என்ன சொன்னோம்? யாராவது கூர்ந்து கவனிக்கிறீங்களா? உணவு நிறைய சாப்பிட்டுருந்தீங்கன்னா உள்வாங்கி இருக்க முடியாது, அளவோட சாப்பிட்டுருந்தீங்கன்னா உள்வாங்கலாம். 3வது வரி என்ன சொன்னேன்? யாராவது சபையில இருந்து சொல்ல முடியுமா? எப்போதுமே இந்த ஒரு கதையை படிச்சுட்டு வந்து யூடியூப்லயோ புத்தகத்திலேயே படிச்சுட்டு வந்து இங்க மனப்பாடம் பண்ற மாதிரி பேசுறது ஒரு முறை. நகைச்சுவையாவே சிரிக்கிற மாதிரியே பேசுறதுங்கிறது ஒரு வேற. நம்ம இங்க சிரிக்க வரல, சிந்திக்க வந்திருக்கோம், பிறகு அறுக்க வந்திருக்கோம், சங்கமேஸ்வரரிடம் சங்கமிக்க வந்திருக்கிறோம். 3வது வரி யாராவது சொல்ல முடியுமா? அது கடைசியா சொல்லுங்க. முத்தா ஆன்மீக கடலின் ஞான முத்தா. ஐயா சொன்னார், ஆன்மீகம் 6 மாதிரி போகும், அதுல போர்வை கரடி அப்படின்னு. மிகப்பெரிய கடல் வந்து நமக்கு தெரிஞ்சதுன்னா இந்த பௌதிக தோற்றத்துல நம்ம கண்ணுக்கு தெரியறதுன்னா இந்து மகா சமுத்திரம். அதை விட பெரிய சமுத்திரம் இந்த ஆன்மீக சமுத்திரம். எப்ப யாருக்கு ஞானம் கிடைக்கும், முக்தி கிடைக்கும்னு சொல்லவே முடியாது. ஆனால் எப்ப வேணாலும் கிடைக்கலாம். நம்மளுடைய முயற்சி, பயிற்சி, குருவருள், திருவருள் இதெல்லாம் இருந்தா கண்டிப்பா கிடைக்கும். ஒரு சடங்கு ரீதியாக மட்டும் இறைவனை வணங்கிவிட்டால் போதுமானதல்ல. அதுக்கு நான் விஷயத்துக்கு வருவேன். முத்தா ஆன்மீக கடலின் ஞான முத்தா. ஆன்மீகத்துல போகும்போது சரியை, கிரியை, யோகம், ஞானம்னு 4 படிநிலை உண்டு சைவ சித்தாந்தத்துல. சைவ சித்தாந்தம் படிச்சவங்க இங்க எத்தனை பேர் இருக்கீங்க? கை உயர்த்த முடியுமா? சைவ சித்தாந்தவாதிகள் யாரும் வரலீங்களா? சரி. அப்ப அந்த ஞான நிலையில நிற்கும் பொழுது அதனுடைய உச்சபட்ச நிலை தான் இந்த கடல்ல இருந்து கிடைக்கிறதுனா முத்து. அது எல்லா சிப்பிலையும் முத்து கிடைக்குமா? 1000 சிப்பில ஏதாவது 1 2ல தான் முத்து கிடைக்கும். அந்த மாதிரி 1000 முறை நம்ம இறைவனை வணங்கினால், நினைத்தால், அனுதினமும் நினைத்தால் அந்த ஞான முத்து கிடைக்கும். எத்தா எம்மை ஆட்டி வைத்தருளும் எத்தா. நம்ம சொல் வழக்கை கேள்விப்பட்டிருப்போம். எப்பா அவன் எத்தனைகள்லாம் எத்தம்பா, அவன்கிட்ட பார்த்து பழகு அப்படின்னு. 63 நாயன்மார்கள் வரலாறு நம்ம படிச்சிருப்போம், கேட்டிருப்போம். நினைச்சாலே உடம்பெல்லாம் நடுங்கக்கூடியது ஒருத்தர் இருக்கு. யாராலையுமே அதை செய்ய முடியாது. அவருக்கு அடுத்தது இன்னொருத்தர் வருவார். நான் சொல்றேன், சிறு தொண்ட நாயனார். அவர் என்ன அமுது படைச்சாரு? பேரு தான் அமுது, ஆனா என்ன படைச்சாரு? பிள்ளைக்கறி அமுது. அதை நினைச்சே பார்க்க முடியல நம்மளால. நம்ம பையன் மேல பக்கத்து வீட்டு பையன் மோதிட்டாலோ திட்டாலோ நம்மளால சும்மா இருக்க முடியல. நீ எப்படா என் பையனை சொல்லலாம், உனக்கு என்னடா தகுதி இருக்கு அப்படின்னு தான் அடுத்த வார்த்தை நம்ம திட்டுறோம். அந்த பாச வலை, மாய வலை இருக்கிற மாயையே பெரிய மாயை. அந்த வலை பாத்தீங்கன்னா பாசம் தான். தான் ஆடலைன்னாலும் தன் சத ஆடுதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் அதையும் அறுக்க வேண்டும். அவர் அதனாலதான் சொல்றாரு, பிள்ளைக்கறி அமுது படைக்கணும் அப்படின்னு. அதையும் படைச்சாரு. அப்புறம் உயிர்த்தெழுந்து வந்தாங்க, அது வேற விஷயம். ஆன்மீகத்துக்கு வேதம் படிச்சிருக்கணும், குருகுலத்துக்கு போகணும், பெரிய வித்தகனா இருக்கணும், பாண்டித்தியம் பெற்றவராக இருக்கணும், அப்படி இருந்தால்தான் முக்தி கிடைக்குங்கிறது கிடையாது. எளிய மனிதனுக்கும் இறைவன் இறங்கி வருவான் அப்படிங்கிறதுக்கு திண்ணப்பன் கதை படிச்சிருப்பீங்க. ஆனா நம்ம அவரை என்னன்னு சொல்லி அழைக்கிறோம்? கண்ணப்பன் அப்படின்னு. ஏன்னா கண்ணை அப்பனுக்கு கொடுத்தார். அதுவும் அதுக்கு முன்னாடி என்ன கொடுத்தாரு? பன்னிக்கறி. சொல்லித்தான் ஆகணும். ஏன்னா நிறைய பேரு சுத்தபத்தமா இருப்பீங்க, இருந்தாலும் அசைவம் சாப்பிட்றவங்களும் இருக்கலாம், சைவம் சாப்பிட்றவங்களும் இருக்கலாம். இறைவனுக்கு ஆத்மார்த்தமாக எது கொடுத்தாலும் அது பிரசாதம். அவர் என்ன பண்ணாரு? அவர் வேடம், அவர் படிக்கல, குரு இல்ல, எந்த ஒரு சாஸ்திர சம்பிரதாயம் சடங்கு அவருக்கு தெரியாது. ஆனாலும் அவருக்கு தெரிந்த பக்தியை அவர் வெளிப்படுத்தினார். அப்படியா, நீ பாட்டுக்கு வேட்டையாடிக்கிட்டு இருக்கிறான்னு நினைச்சேன், நீ கூட பக்தி செலுத்த ஆரம்பிச்சியா? அப்ப இரு ஒன்று சோதிக்கிறேன் அப்படின்னு தான் அவர் என்ன பண்றாரு. முதல்ல அவர் என்ன பண்றாரு? காட்டுல என்ன மானு, பன்றி இதெல்லாம் வேட்டையாடுறாங்க. அவர் இருந்த இடத்துல பன்றி தான் கிடைச்சது. பன்றியை வேட்டையாடினாரு. சாப்பிட்டு பார்த்து எச்சில் உணவை தான் படைக்கிறாரு. சரி, இதை படிச்சுட்டா மட்டும் உனக்கு ஆயிடுமா? அப்ப என்ன பண்றாரு?
கண்ணுல இருந்து ரத்தம் வருது, குருதி வழிகிறது. அப்போ இவரால் பொறுக்க முடியல. உடனே என்ன பண்றாரு, தன்னுடைய அம்பெடுத்து குத்தி நோண்டி வைக்கிறாரு. சரி, ஒண்ணு வச்சுட்டாரு. இன்னொன்னு என்ன பண்ணுவனி, இந்த கண்ணுல ரத்தம் வரும். அப்போ படிக்கலைனாலும் அவன் யோசிக்கிறான், சரி இந்த கண்ணை பிடுங்கி வச்சேன், இந்த கண்ணுல பார்த்து வச்சேன், இன்னொரு கண்ணை பிடுங்கினா எப்படி அதுல சரியா வைக்கிறது, உங்க பாசையில சொன்னா கரெக்டா வைக்கிறது. அப்போ இந்த கண்ணையும் பிடுங்கி வைக்கிறார். வைக்கும் போது என்ன பண்றாரு, கால் எடுத்து வைக்கிறார். நாம என்ன நினைப்போம், கைப்பட்டுச்சு, தீட்டு, அஜியோ கால் பட்டுச்சு, ஒதுக்கு போய் குளிக்கணும். எந்த மனோபாவனையில் பக்தியை வெளிப்படுத்துகிறோம் என்பதுதான் முக்கியம். இந்த பக்தியிலையும் சரி, சமத்துவ சமுதாயத்திலும் சரி, ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. நான் அதையும் வரேன். இந்த வர்ணாசிரம தத்துவம், இந்த சனாதனத்தை பத்தி எல்லாம் நம்ம தவறா புரிஞ்சுக்கிறோம். தவறான கருத்துக்கள் திணிக்கப்படுகிறது. இதெல்லாம் என்னால் முடிந்த கருத்தை சொல்றேன். இங்க நான் கருத்தை சொல்றது என்னுடைய புலமையை வெளிப்படுத்துவதற்கு அல்ல. ஐயா சொல்லியிருக்காரு, எத்தனையோ இத்தனை வருஷத்துல நான் பள்ளி கல்லூரிகள்ல இருந்து ஏறாத மேடை இல்லை. பட்டிமன்ற நடுவராக இருந்திருக்கேன், ஜோதிட ஆன்மீக பேசியிருக்கேன், இலக்கிய மேடைகள்ல பேசியிருக்கிறேன். எழுத்தால் உருவாகி பொருளால் கருவாகி புலனால் புலனை புலனாக்குவதே இலக்கியம். இப்படியும் பேசலாம். ஒரு செய்யுள் எடுத்துட்டு இந்தந்த வார்த்தைக்கு இந்த அர்த்தம்னு சொல்லிட்டு மணிக்கணக்கில் பேசலாம், போகலாம். ஆனா கேட்டவங்க அவர் என்னப்பா கருத்து சொன்னாரு, கோர் பாயிண்ட் என்ன, மைய கருத்து என்னன்னு கேட்டா அவ்வளவு நேரம் சிரிச்சிருப்பாங்க, கை தட்டிருப்பாங்க, ஆஹா என்ஜாய் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அவர் சொல்ல வந்த கருத்தையோ சொன்ன கருத்தையோ இவங்க உள்வாங்கி இருப்பாங்களா அப்படின்னு கேட்டா இருக்காது. இப்ப நம்ம எதை பத்தி பேசுறோம், கண்ணப்பட பத்தி பேசுறோம். அப்போ கால்ல இடறி நின்று அதை எடுத்து வச்சிடறாரு. ஒரு சிலர் பல பிறவிகள்ல முயற்சி செஞ்சு வினைப்பதிவு காரணமாக அந்த ஒரு பக்குவத்துக்கு முக்தி கிடைக்கும். அவருக்கு சில குறிப்பிட்ட நாட்களிலேயே முக்தி கிடைக்கும். குறைந்த நாட்களில் முக்தி கிடைத்தவர் யாருக்கு அப்படின்னு பார்த்தா கண்ணப்படுது. அப்ப பக்தியை எந்த விதத்தில் உள்வாங்குகிறோம், வெளிப்படுத்துகிறோம் என்பதுதான் முக்கியம். இப்ப இந்த சரியை கிரியை யோகம் அதை பத்தி வரலாம். இப்போ இஸ்லாமிய மதத்திலையும் எடுத்துட்டீங்கன்னா அவங்க வேதம் ஓதுவாங்க, இறைவனை துதிப்பாங்க, தானம் கொடுப்பாங்க, விரதம் இருப்பாங்க. கடைசியா அவங்களுடைய இல்லற தர்மம், அதாவது குழந்தைகளுக்கு திருமணம் எல்லாம் நடத்தி பேர பிள்ளைங்கள்லாம் ஆனதுக்கு அப்புறம் முக்கியமான ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கங்க, கடன் கொடுத்து விட்டோ அல்லது கடன் வாங்கி விட்டோ, கடன் அப்படிங்கிறது எந்த விதத்திலும் சம்பந்தப்படாத நிலையில் தான் அவங்க ஹஜ் என்னும் புனித பயணத்திற்கு போவாங்க. அதை பின்பற்றக்கூடியவங்க இருக்காங்க. ஒரு சிலர் உடல் உபாதை காரணமாக அந்த விரதம் ரம்ஜான் மாதத்துல எடுத்துக்கிட்டாரு, ஏன்னா அது கொஞ்சம் கடுமையானது. அந்த மாதிரி ஆன்மீகத்துல உணர்வு நிலை என்பதுதான் முக்கியம். இப்ப நம்ம கோயிலுக்கு போறோம், பக்கத்துல யாரு இருக்காங்க, எந்த மாதிரி இருக்காங்கன்னு நினைக்கிறதில்ல. அவங்கவுங்க சுயநலத்துல சாமி எனக்கு அதை விடு, சாமி எனக்கு இதை விடு, அவன் அப்படியே எனக்கு இப்படியே இந்த குசு குசுன்னு பேசுறோம். ஒண்ணு சத்தமா பாடி வேண்டணும். அந்த பாடி வேண்டும் போது மற்றவங்களும் அதை ஐக்கியமாகணும். ஆமா, கோயிலுக்கு போனா எப்படி வேண்டுவீங்க? நான் எப்பவுமே உங்க கண்ணை பார்த்து பேசுவேன். யாராவது செல்போன் பேசுறீங்கன்னா அவங்ககிட்ட கேள்வி கேட்கறது என்னுடைய மரபு. ஐயாவுக்கு தெரியும். ஆனா சரியா, ஏன் உங்க கை என்னாச்சு, தூங்கிட்டீங்களா இல்ல மெய் மறந்துட்டீங்களா? விழிப்புணர்ச்சியோட தான் இருப்பீங்களா? சரி, அப்படி ஒன்றும் உங்க மெய் மறக்கக்கூடிய அளவுக்கு நான் முக்கியமா பேச வரல. நான் தான் சொல்றேன், இது சிரிப்பு மேடையில சிரிக்கிறதுக்கு மட்டும் தான் கை தட்டுவீங்களா? சிந்திச்சா கூட கை தட்ட மாட்டீங்களா? என்ன போக உணவு இருக்கு, அதெல்லாம் நம்ம செயலாளர் எல்லாருமே பண்ணியிருக்காங்க. நல்ல தரமா சிறப்பான உணவுலாம் இருக்கு. இப்போ இஸ்லாமிய தத்துவத்துல பாத்தீங்கன்னா அரூப வழிபாடு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். இப்ப நம்ம இந்து மதத்துல எத்தகைய வழிபாடு இருக்குன்னு யாராவது சொல்ல முடியுமா? நீங்க தான் சொல்லுங்க, பரவாயில்ல. 3 விதமான வழிபாடுகளும் உண்டு. அது என்ன 3 விதம்? ரூபம், அரூபம்,
ரூபா ரூபம். இதுல அரூபம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ரூபம் இல்லாத நிலை அரூபம். அதாவது மங்களம் அப்படின்னா சுபம், அமங்கலம் அப்படின்னா சுபம் இல்லாத தன்மை. அந்த மாதிரி ரூபம், அரூபம், ரூபாரூபம். ரூபம் அப்படின்னா நம்மள மாதிரியே மனித உருவத்துல சிலை வைத்து வணங்குவது. இப்ப நமக்கு அருகாமையில இருக்கக்கூடிய ஒரு சிவன் கோயில்ல நம்ம ரூப வழிபாடு பண்றோம். காணசையா சொல்லுங்க, அது எந்த கோவில்? நமக்கு வெகு அருகாமையில அபூர்வமான கோவில். யார் சொன்னது? அர்த்தநாரீஸ்வரர். ஆடாகி பெண்ணாகி நின்றானவன். அங்க எல்லா இடத்துலையும் தென்னிந்தியாவில் பார்த்தீங்கன்னா சிவலிங்க வழிபாடு தான் பண்றோம். வட இந்தியாவில் எடுத்துட்டீங்கன்னா ரூப வழிபாடு அதிகம். அங்க எந்த ஒரு விசேஷம்னாலும் அவங்கவுங்க சக்திக்கு உட்பட்டு அந்த ஒரு ரிஷப வாகனத்துக்கு மேல சிவன் பார்வதி இருக்கிற மாதிரி சிலையா செஞ்சுட்டு வந்து கும்பிடுவாங்க. நான் வெஸ்ட் பெங்கால்ல இருந்திருக்கேன், பல மாதங்கள் இருந்திருக்கேன். காட்டி சார் எங்க இருந்தீங்கன்னு கேட்டீங்கல்ல, வெஸ்ட் பெங்கால்ல இருந்திருக்கேன் கொஞ்ச நாள். ரூப வழிபாடு மனித வழிபாடு, அதாவது மனித உருவில் இருக்கக்கூடிய வழிபாடு. அரூபம் அப்படின்னு இப்போ ஒரு விஷயம் இருக்கு. ரூபத்தை சொல்லிட்டோம், அரூபத்தை சொல்லிட்டோம், ரூபாரூபத்தை சொல்றோம். அரூபம் அப்படின்னா அது நம்ம எங்க ரூபமே இல்லாத நிலையில எங்க வணங்குறோம்? நம்ம தமிழ்நாட்டுல, ஏன் இந்தியாவிலேயே சிதம்பரம் அந்த கர்ப்பகிரகம் வரைக்கும் போயிட்டு வணங்கி இருக்கீங்களா? கும்பிட்டு இருக்கீங்களா? அங்க கடைசியில ஒண்ணுமே இருக்காது. ஆகாய மார்க்கமா அரூபமா வழிபடக்கூடிய நிலைதான் சிதம்பரத்தின் தத்துவம். பூகோள ரீதியாவும் பூமியின் மையப்புள்ளி நடராஜர் அதுதான் அங்க குறி காட்டுறாரு அப்படிங்கிற ரூப வழிபாடு அங்கேயே இருக்கு. ஆணி திருமஞ்சனம் இதெல்லாம் அங்க நம்ம வழிபடுறோம். சரி, ரூபா ரூபம்னா என்ன? உங்க பாஷையில சொன்னா வரும் ஆனா வராது அப்படிங்கிற மாதிரி. கண்ணுக்கு தெரியும் ஆனா இன்னதுதான் சொல்ல முடியாது. அதான் சிவலிங்கம். கண்ணுக்கு தெரியுது, அது ஒரு ஏதோ ஒரு இதுல செஞ்சு வச்சிருக்காங்க. ஆனா அது என்னது? பெரியவங்க சொல்றாங்க அதுக்கு பேரு லிங்கம். ஆனால் ஆவுடை பகுதியும் லிங்கம் பான பகுதியும் சேர்ந்ததுதான் சிவலிங்கமா நம்ம ஆணாகி பெண்ணாகி நின்றானவங்கிற தத்துவத்துல சிவலிங்கத்தை நம்ம வணங்கணும். அப்போ உருவ வழிபாடு ரூப தத்துவம் திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர், அரூபம் சிதம்பரம், ரூபாரூபம் சங்கமேஸ்வரர் கோயில், நிறைய கோயில் எதை வேணாலும் எடுத்துக்கலாம் நீங்க. அடுத்து இந்த சைவத்தை தலை தோங்குவதற்கு தன்னையே ஈன்றவர்கள் அர்ப்பணிப்புடன் செயல்படும் நாயன்மார்கள் 63 பேர் இருக்காங்க. அதுல நம்ம இதுலதான் இந்த ஜாதி, உயர்ந்த ஜாதி, தாழ்ந்த ஜாதின்னு சொல்றோம். ஆன்மீகத்தில் இருக்கக்கூடிய சமத்துவத்தை நாம் மறந்துவிட்டு சக மனிதனை நாம் மதிக்காமல் செல்வது கண்டிக்கத்தக்கது. சத்தமாவே செவித்திறன் உண்டு. ஏன் என்ன சொல்றேன்னா, சில மாதங்களுக்கு முன்பு குறிப்பிட்ட ஒரு நாயன்மார அவரோட ஜெயந்தி நம்ம கொண்டாடி இருப்போம். அவருடைய பாடல் மிக பிரசித்தி பெற்றது. என்னப்பனல்லவா தாயமல்லவா, இதை பாடினது யாரு? இயற்பெயர் நந்தனார். நாமெல்லாம் ஒரு சிறப்பு பெயர் கொடுத்தோம், திருநாளை போவார். நாளைக்கு போறேன், நாளைக்கு போறேன், நாளைக்கு போறேன் சிதம்பரம் சொல்லி. ஏன்னா அவர் தாழ்த்தப்பட்ட சமுதாயம். அந்த மாட்டோட தோல் எடுத்து அந்த நாயனக்கருவி அந்த மிருதங்க மாதிரி செய்யறதுக்கு கொடுக்கறது அவருடைய குலத்தொழில். இருந்தாலும் தில்லை நடராஜர் மேல அவருக்கு அளவில்லாத பக்தி. அந்த அந்தணர்களே இவரை போற்றி அவரையும் ஒரு நாயன்மாரா வழிபடக்கூடிய ஒரு நிலை இருக்கு. நிறைய அந்த பாத்தீங்கன்னா இந்த பகுத்தறிவுன்னு சொல்லிட்டு நாத்திக்கு பேசுவாங்க. உண்மையா பகுத்தறிவுங்கிறது பகுத்து அறியக்கூடிய பண்பு. ஏன் இந்த ஐதீகம் சொன்னாங்க, எதுக்கு இதை செய்யணும், எப்ப செய்யணும், காலம் தேசம் வர்த்தமான ரீதியாக செய்யணும் அப்படின்னு காரண காரியத்தோட தான் வகுத்து கொடுத்துருக்காங்க முன்னோர்கள். எதுவும் காரணம் இல்லாமல் இல்லை. ஆன்மீகமும் அப்படிதான். சமத்துவத்தை கடைபிடிக்க வேண்டியதுதான் பிரதானம்.
இதை வந்து அரசியல் ரீதியா கம்யூனிஸ்டா அது இதுன்னு சொல்றாங்க. அவங்களோட தத்துவம் பாத்தீங்கன்னா உலகம் படைக்கப்பட்டதா தோன்றியதா, மைய புள்ளி கம்யூனிசத்தோடது அதுதான். நாம என்ன நினைக்கிறோம், அறிவியல் எல்லாம் இருந்தாலும் இதை ஏதோ ஒரு கோர்வையில சரியான இடைவெளியில இயங்கிட்டு இருக்கிற மாதிரி யாரோ ஒருத்தவங்க பண்றாங்கன்னு நினைக்கிறோம். பூமிக்கு நிலாவுக்கும் இத்தனை லட்சம் கிலோமீட்டர் இடைவெளி இருக்கு, பூமிக்கும் சூரியனுக்கும் இத்தனை லட்சம் கிலோமீட்டர் இடைவெளி இருக்கு. இது ஒண்ணுல ஒரு 2 கிலோமீட்டர், எத்தனையோ லட்சம் கிலோமீட்டர்ல ஒரு 2 கிலோமீட்டர் இன்னும் கொஞ்சம் நெருங்கி போனா நம்ம என்ன ஆகும், இருப்போமா, பொசுகிடுவோம். இது ஏதோ ஒரு குறிப்பிட்ட இடைவெளியில சரியான மேத்தமெட்டிக்ஸ்ல கணித இதுல வந்து இந்த யாரோ இயக்குறாங்க. கொஞ்சம் எதுனாலும் நினைச்சு பாருங்க. அப்போ நாம என்ன நினைக்கிறோம், இறைவனால் படைக்கப்பட்டு நமது ஊழ்வினையால் நாம் பிறப்பெடுக்கப்பட்டு நல்லது கெட்டதை அனுபவிச்சிருக்கிறோம். அதுக்கு பல மாறும் போதும் பிறவி அப்படிங்கிறது தான் நம்மளுடைய இந்து மதம் சொல்லக்கூடியது. அதான் முக்தி அப்படிங்கிறது. இந்த சைவ நெறியில பாத்தீங்கன்னா பசு பதி பாசம், பதி என்பது இறைவன். அதனாலதான் வைணவ சித்தாந்தத்துல இது 108 திவ்ய தேசம், இது ஒரு திருப்பதி அப்படின்னு சொல்றது. நம்ம திருப்பதினா அந்த ஒரு கோயிலை மட்டும் நினைக்கிறோம். திரு என்பது அடைமொழி, பதி என்பது இடம், இறைவன் வாழக்கூடிய இடம். பசு, பசுனா உயிர் நாமதான். பாசம் அதான் ஆணவம் கர்மம் மாயைங்கிறது. அது ஆரம்பத்திலேயே சொன்னேன், இருக்கிற மாயையிலேயே பெருசு இந்த கஞ்சா அடிக்கிறது, தண்ணி அடிக்கிறது, அது எல்லாத்த விட ரொம்ப பெருசு. ஆனா சொல்றதுக்கு டீசெண்டா இருக்கும், மதிப்பா தான் இருக்கும். அந்த பிள்ளை பாசம்னு இருக்கு பாரு, இருக்கிறதுலே பெரிய மாய வேலையா தான். அதுக்கு நம்ம ஆளுங்க நிறைய வகுத்து வச்சிருக்காங்க, பிரம்மச்சாரியம், கிரகஸ்தம் அப்படின்னு. அந்த படிப்படியா அந்த பக்குவம் அடைஞ்ச பிறகு வானப்பிரஸ்தம், சன்னியாசம்னு போகணும். ஆனா நம்ம சன்னியாசின்னு ஒரு குறிப்பிட்ட அவங்களை அடையாளப்படுத்திட்டு அவங்களை ஏகடியம் பண்றோம், உதாசீனப்படுத்துறோம். நம்ம அந்த சன்னியாச மனநிலைக்கு போறதில்லை. ஒவ்வொருத்தருக்கும் அது வந்து குறிப்பிட்ட வயசுல தான் வரணுங்கிறதில்ல. இப்ப இஸ்லாமிய தத்துவப்படி நான் என்ன சொன்னேன், அவங்களுக்கு கடன் இருக்கக்கூடாது, எந்த எதிர்பார்ப்பும் இல்லாத அவங்க கடமையெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் போகணும் அப்படின்னு. இந்த கடன் அப்படிங்கறதுல முக்கியமான விஷயத்தை நான் சொல்ல போறேன். நமக்கு அது ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த ஜோதிடம் பார்க்க வரவங்க கிட்ட கடன் வாங்கும் போது எந்த ஜோதிடத்தையும் வாங்கலாமா வாங்கக்கூடாதான்னு கேட்கறது இல்லை. வாங்கி முடிச்சுட்டு கட்ட முடியாதப்பதான் சார் என் கடை எப்ப தரும், என் கடை எப்ப தரும், என் கடை எப்ப தரும் அப்படிங்கிறது. எப்பா நீ வாங்கும் போது கேட்டியா? இல்லை. சரி வாங்கிட்டு கடன் தீர்றதுக்கு 2-3 வழி இருக்குது. உனக்கு சொத்து எவ்வளவு இருக்குது, சரி அப்ப அதை வித்துட்டு கடன் கட்டணும்னா அதுக்கு மனசு வராது. அப்ப கடன் கொடுக்கணும் செத்து போய் நினைச்சியா, சரி அப்படியே செத்துனா பையனோ பேரனோ வந்து கேட்பாங்க, சரி ஐடி கொடுத்தியா, இல்ல என்ன படிச்சிருக்கிற, என்ன வேலைக்கு வரும், வேலைக்கு போய் சம்பாதிச்சு கொஞ்சம் கொஞ்சமா கட்டு, இதான் பண்ண முடியும். இதுக்கு சாமியை கூப்பிட்டா கடன் தீர்ந்துடும் நினைக்கிறது. சில ஜோதிடர்களும் கூட நம்பிக்கையை புகுத்துறாங்க, அதை நான் வன்மையா கண்டிக்கிறேன். ஒரு ஜோதிட எழுத்தாளராக எத்தனையோ பேருக்கு நான் வந்து கவுன்சிலிங் கொடுக்கிறேன். ஆனால் நடைமுறை சாத்தியத்திற்கு உட்பட்டு சாஸ்திர சம்பிரதாய நெறிகளுக்கு உட்பட்டுத்தான் ஒரு நபருக்கு நாம் வழிகாட்டுதல் கொடுக்க வேண்டும். இந்த கோயிலுக்கு போ, இது விளக்கு போடு, இந்த கோயிலுக்கு போ, அங்க பிரதட்சணம் பண்ணு, இப்படிலாம் பண்ணிட்டா போதும். கர்மாவுக்கு கர்மா தான் தீர்வு இல்லைங்களா? சரி, சைவத்துல 4 நெறி இருக்கு. சரியை, கிரியை, யோகம், ஞானம். 63 நாயன்மார்களை பத்தி நம்ம படிச்சிருக்கிறோம், கேட்டிருக்கிறோம். ஒரு சிலர் உணர்ந்து கூட இருக்கலாம். அந்தந்த தலங்களுக்கு செல்லும் போது அவர்கள் பாடிய பதிகத்தை பாடும் பொழுது நமக்கு மெய்யுணர்வு ஏற்பட்டு உணரக்கூடிய தன்மை 100-ல் ஒருவருக்கு ஏற்படுவது உண்டு. அதனாலதான் சொன்னாங்க, கண்டவர் விண்டிலார், விண்டவர் கண்டிலார் அப்படின்னு. இறைவனையோ அல்லது அடியார்களையோ அல்லது இறை அனுபவத்தையோ அனுபவித்தவர்களால் அப்படியே இப்படி நடந்ததுன்னு தெளிவாலாம் எழுதி கொடுக்க முடியாது. அது அவங்களுடைய அனுபவம். அவரவர் வினை வழி, அவரவர் அனுபவ வழி என்பதுதான் சித்தாந்தம். எவர் இண்டிவிஜுவல் வில் பி வேரிட், இதுதான் உலக நியதி. ஒரே தாய் தந்தைக்கு 3 விதமான குழந்தைகள் இருப்பாங்க. 3 பேருடைய வாழ்க்கையும் ஒரே மாதிரி இருக்குமா? நிச்சயமா சத்தியமா இருக்காது. இன்னும் சொல்றேன், ரெட்டை குழந்தையா பிறந்திருப்பாங்க, ஒரே ராசி ஒரே நட்சத்திரம் சொல்லிக்குவாங்க. ஆனாலும் ஆன்மா வேறு வேறு. முன்வினை பயன் நல்வினை பயனாக இருந்தால் நிகழ்வினை பயனும் மறுவினையும் சிறப்பாக அமையும். புரிஞ்சுதா?
அமைதியா கையை கட்டிக்கிட்டு இருக்கீங்களா? புரிஞ்சிருந்தா முன்வினை பயன் நல்வினையாக இருந்தா, இதுக்கு முன்னாடி நீங்க எடுத்த பிறவிகள்ல நல்லது செஞ்சிருந்தா, உங்க பாஷையில இப்படிதான் சொல்ல மாட்டேங்க. அதாவது நீங்க எல்லாம் பேப்பர்ல மட்டும்தான் அந்த பழைய பதிகத்தை பாடி மனப்பாடம் பண்ணி ஒப்பிக்கிறீங்க. நடைமுறையில ஒன்று ரெண்டு சங்க தமிழ்ல இருக்கிற ஒரு இதுல ஒரு எழுத்தாளர் ஒரு 2-3 வார்த்தை சொல்லக்கூடாதா? சொல்லிட்டா புரியாத மாதிரி அப்படியே முடிக்க வேண்டியது. முன்வினை பயன் நல்வினை பயனாக இருந்தால் நிகழ்வினை வரும் வினை சிறப்பாக அமையும். இப்பதான் புரியுது. அப்ப எல்லாமே உங்களுக்கு 2 தடவை சொல்ல மாட்டேங்க. சரி, பரவாயில்ல. சொல்வதற்கும் அடியான் கொடுத்து வைத்திருக்கிறேன், கேட்பதற்கு நீங்களும் கொடுப்பனே. உங்களுடைய முன்வினை பயன் நன்றாக இருக்கிறது. சரியே அப்படின்னா ஒழுக்கத்தை கடைபிடித்து ஒழுங்குமுறையை உருவாக்குவது. சாமி தானே கும்பிட்டுக்கலாம், எந்திரிக்கும் போது கும்பிட்டுக்கிறேன், அந்த இப்படியே உட்காந்து இடத்துலயே கும்பிட்டுக்கிறேன், இந்த பெட் காஃபி நான் குடிப்பேன், எந்திரிச்சாலும் இதெல்லாம் என்ன பழக்கம்? எந்திரிக்கிறோம், பல்லு வளர்க்கணும், டாய்லெட் போகணும், குளிக்கணும், இறைவனை தொழணும், அப்புறம் உணவு எடுத்து பாருங்க. அந்த உணவின் ஜீவசக்தி, உயிர் சக்தி உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும். அதுலயும் நுட்பம் உண்டு. ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு வேலைக்கும் இந்தந்த உணவை நீங்க எடுக்கணும்னு ஒரு நியதியை கடைபிடிச்சு பாருங்க. என் கூட படிச்சவெல்லாம் பாத்தீங்கன்னா வேற வேற ரூபத்துல இருக்கிறான். எல்லாம் பிளே கிரவுண்ட் எல்லாம் ஆயிட்டான். இன்னும் அவனாலேயே குனிஞ்சு அவன் பாதத்தை பார்க்க முடியாது. அந்த மாதிரிலாம் இருக்கானு. நான் ஒன்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்லாம் சாப்பிடல. பெரியவங்க சொன்ன இயல்பான முறையை தான் பின்பற்றி கொண்டு வருகிறேன். அப்போ எளிதில் ஜீரணமாகக்கூடிய உணவை எடுத்துக்கணும். சாஸ்திரப்படி என்ன சொல்லியிருக்காங்க தெரியுமா? மணி மந்திரம் ஔஷதம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா மணி சொல்லும் போது ஒரு விஷயம் நானும் இதுல மறந்துட்டேன். இப்போ அவரவர் சமய நெறிக்கு உட்பட்டு இது மணியை சேர்ந்தது. இது மோதிரம் கூட போட்டிருக்கேன். அந்தந்த கான்செப்ட் படி, கோட்பாடு படி போட்டிருக்கேன். இந்த ரத்தின கற்களை அணிய வேண்டும், அல்லது ருத்ராட்சம், துளசி மாலை, ஸ்படிக மாலை, நீங்க எதை வேணாலும் அணிஞ்சிக்கலாம். அது உங்களுடைய விருப்பம், அல்லது தகுந்த ஆன்மீக ஜோதிட அன்பர்களுடைய வழிகாட்டுதல் படி நீங்க அணிஞ்சிக்கலாம். இது மணி என்ற தத்துவம். மந்திரம் உங்களுக்கே தெரியும். இதுல 2 விஷயம் இருக்கு. உங்களுடைய குலவழக்க ரீதியில, குலதெய்வ ரீதியில ஸ்லோகம் சொல்றது. இன்னொன்று, உங்களுக்கு ஒரு தெய்வம் பிடிச்சிருக்கும். ஆரம்பத்திலேயே சொன்னேன், அதான் ஸ்மார்த்த நெறி அப்படின்னு. அது உங்கள் ஜாதகமே குறிகாட்டும். இஷ்ட தெய்வம் அப்படின்னு ஒரு நெறிமுறை உண்டு. உங்களுக்கு எந்த தெய்வம் பிடிக்குதோ அதை நீங்க வணங்கலாம். அதற்கு உங்களுக்கு இந்து மதம் சுதந்திரம் கொடுத்திருக்கிறது. அடுத்தவர்களுக்கு இடைஞ்சல் இல்லாமல் செய்யக்கூடிய அனைத்து விஷயங்களும் ஏற்றுக்கொள்ளக்கூடியது. இப்போ நீலமேக சஞ்சீவராய பெருமாள் எங்க குலதெய்வம், நாம தான் போட்டுட்டு இருக்கணும். ஆனாலும் பட்டப்பட்டு முடிச்சுட்டு வர காரியம் காரணம் ஒன்றே அப்படின்னு பெரியவங்க சொன்னதை அப்படியே பின்பற்றிட்டு வர. சிவனை படிக்கிறது கூப்பிடுறது. ஏன்னா இந்த பதிகத்தை வந்து எனக்கு பெருமாள் கூட கொடுக்கல, ஐயா தான் கொடுத்தாரு. ஆனா இவ்வளவுதான் கொடுத்தாரா, இதுக்கு மேல இருக்கான்னு யாருமே கேட்கல. நான் முதல் 4-5 வரி தான் சொன்னேன். இதுக்கு மேல கொடுக்கலையா அப்படின்னு யாருமே கேட்கல. கொடுத்திருக்காரு, அதையும் சொல்றாரு. இந்த கோவில் உழவார பணிகள் செய்வதெல்லாம் சரியை நெருங்கில் நடக்கும். நம்ம வீட்டை எப்படி சுத்தமா வச்சுக்கிறோம், நம்மளை எப்படி சுத்தமா வச்சுக்கிறோம், சுத்தம் என்பதை கடைபிடிக்க வேண்டி வலியுறுத்தக்கூடிய ஒரு நெறி சரியை நெறி. அதாவது தொண்டு தோழமைன்னு சொல்றோம் இல்லையா, அதோட முக்கிய கோட்பாடு இந்த சரியை நெறி. அடுத்தது கிரியை. இதை இப்படி இந்த நேரத்துல பண்ணணும். இப்போ கோவிலுக்கு போனோம்னா என்ன பண்ணுவாங்க? ஆரத்தி காமிப்பாங்க. அந்த ஆரத்தியிலுமே எத்தனை வகை ஆரத்தி காமிக்கிறாங்க யாராவது சொல்ல முடியுமா? 16 விதமான ஆரத்தி உண்டு. அதுக்கு பேர் சோடச ஆரத்தின்னு சொல்லுவாங்க. ஆனா எத்தனை பேர் அதை எண்ணி பார்த்திருக்கிறீங்கன்னு தெரியல. இனிமே போனா எண்ணி பாருங்க. அந்த அபிஷேகம் போது 16 விதமான ஆரத்தி காண்பிக்கப்படுகிறதா? அதுக்கு சாஸ்திரம் சொல்லி இருக்கிற தத்துவம் என்னன்னா சோடச ஆரத்தி அப்படின்னு பேரு. விநாயகர் கூட வந்து சோடச கணபதினு இருக்கு. அதாவது 16 பெற்று பெருவாழ்வு வாழ வேண்டும் பெரியவங்க சொல்லியிருக்காங்களே, எல்லாம் இந்த தத்துவப்படிதான். ஐயா
இந்த கிரியை நெறியை படி வாழ்ந்தவர் வந்து திருஞான சம்பந்தர். அடுத்தது யோக நெறி. இந்த யோகத்துக்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு அர்த்தம் எடுத்துக்கிறாங்க. இதுக்கெல்லாம் ஒரு யோகம் எடுப்பா அப்படின்னு சொல்றவங்களும் உண்டு. இந்த ஜோதிடர்கள் சொல்லுவாங்க இந்த கிரகம் சேர்ந்திருக்குது, உங்களுக்கு அனபா யோகம் இருக்கு, சுனபா யோகம் இருக்கு, அந்த யோகம் இருக்கு, இந்த யோகம் இருக்கு, தர்ம கர்மாதிபதி யோகம் இருக்கு, தாராளமா நீங்க கும்பாபிஷேகம் செய்யலாம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. இருப்பினும் ஆன்மீக ரீதியா பார்த்தீங்கன்னா அஷ்டாங்க யோகம்னு ஒன்று உண்டு. இயமம், நியமம், பிரத்யாகாரம், தாரணை, தியானம், தவம், சமாதி நிலை வரைக்கும் போகக்கூடிய இந்த 8 நிலையை கடைபிடிக்கணும். அது தகுந்த குருமார்களை கொண்டு மட்டுமே கடைபிடிக்க வேண்டியது. நான் பாட்டுக்கு ஒன்று யூடியூப் பார்த்து பண்ணினேன், கால் முடங்கிச்சு கை முடங்கிச்சுன்னா அதுக்கு நான் பொறுப்புள்ள. இதை செய்யன்னு சொன்னா தகுந்த வழிகாட்டுதல் படி செய்யறது தான் மேன்மையான பலன்களை தரும். அடுத்தது ஞான நெறி. எல்லாமே செய்யறோம், எதுக்காக செய்யறோம், இதனால் நமக்கு கிடைத்த அனுபவம் என்ன அப்படின்னு ஒண்ணு சிந்திப்போம் இல்லையா? சிந்திக்கணும். சரி, இதை செஞ்சதுனால எனக்கு இந்த ஒரு பக்குவம் வந்தது, இந்த படிநிலை வந்தது, ஒரு மேன்மை கிடைத்தது, அடுத்து நான் இதை நோக்கி செல்வதற்கு என்னை தயார்படுத்திக் கொண்டேன் அப்படின்னு சுய புரிதல், மெய் உணர்வு வரக்கூடிய நிலைதான் அந்த ஞானம். ஆறறிவு படித்த மனிதன் மிருகங்களை வச்சு சொல்ல நான் நினைக்கிறேன். குரங்கையும் பார்த்திருப்பீங்க, பூனையும் பார்த்திருப்பீங்க. தாய் குரங்கும் குட்டி குரங்கும் எப்படி இருக்கும், தாய் பூனையும் குட்டி பூனையும் எப்படி இருக்கும்? சிவனடியார் தானே சொல்லுங்க. தாய் குரங்கும் குட்டி குரங்கும் எப்படி இருக்கும்? குட்டி குரங்கு அது வந்து குரங்க இறுக்கி பிடிச்சிடும், விழுந்தாலும் இது போய் பிடிக்காது. இதுல ஒரு தத்துவம் இருக்கு. பூனை என்ன பண்ணும்? இது அக்கறையுடன் அந்த குட்டியை தன் வாயால் கவ்வி கொண்டு போகும். இது அதனுடைய இயல்பு. இந்த ரீதியிலையும் பக்தி உண்டு. இறைவன் என்னை கவ்விக்கொண்டு, நான் பூனை குட்டி மாதிரி என்னை கவ்விக்கொண்டு அந்த தாய்ப்பனை மாதிரி என்னை கரையேற்றுவார் என்ற சித்தாந்தத்தில் பக்தியை செலுத்துவது ஒரு முறை. இன்னொன்னு, நம்மளுடைய முயற்சிக்குன்னு ஒரு பலன் உண்டு. திருக்குறள் சொல்லியிருப்பாங்க, தெய்வத்தால் ஆகாதனினும் முயற்சித்தான் மெய்வருத்த கூலி தரும். அதுவும் உண்மை. இறைவன் அங்க இருப்பார், அவரை தேடி தேடி நம்ம போகணும். நம்மளுடைய முயற்சியை கைவிடாம எத்தனையோ இடையூறு இன்னல்கள் வரத்தான் செய்யும் இந்த லௌகீக வாழ்க்கையில. தியாகம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நம்ம தியாகம் பண்ணிட்டு வாழ்ந்துட்டு இருக்கிறோம் சுயநலத்தோட. அர்த்தம் புரியுதா இல்லையா? தியாகம் என்கிற வார்த்தைய, அந்த அர்த்தத்தை, அந்த செயலை நம்ம தியாகம் பண்ணிட்டோம், சுயநலமா வாழ்ந்துட்டு இருக்கோம். தியாகம் என்பது ஒரு உன்னதமான வார்த்தை, வாழ்வியல் தத்துவத்துல மிகச்சிறந்தது. தனக்கென்று இல்லாமல் நமக்கென்று வாழ்வதுதான் தியாகம். ஆனா இன்னைக்கு அரசியல்வாதிகள் வந்து நான் ஆட்சிக்கு வந்தாலும் இதை செய்கிறேன் அதை செய்கிறேன், எத்தனையோ ஆட்சி காட்சி எல்லாம் பார்த்துட்டோம், ஆனா மறுமலர்ச்சி அப்படின்லாம் வரதில்லை. நம்புவோம், அரசியலுக்கு போக வேண்டும். அப்போ இந்த குரங்கு குட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது இறுக்கி பிடிச்சிக்கும். இறைவனை வந்து நாம கெட்டியா பிடிச்சுக்கிறது அந்த பக்தி நெறி. அதே மாதிரி இறைவன் வந்து நம்மளை ஆட்கொள்வார். இப்போ பித்தா பெரைசூடின்னு சுந்தரர் வரலாறு தெரியும். ஆளாள சுந்தரரா இருந்து அணுக்க தொண்டரா அவர் இருந்தாரு. அங்க சபலப்பட்டுட்டதுனால பிறவி எடுத்தாரு, சுந்தரரா பேர் சூட்டப்பட்டாரு. ரைட்டு, ஒரு நல்ல சௌரியமா தான் இருந்தார். ஒரு கட்டத்துல திருவண்ணைநல்லூர்ல அந்த ஓலை படி இருக்குது, உன் பரம்பரையே எனக்கு அடிமை அப்படின்னு சொன்ன எல்லாமே நம்ம பார்த்திருப்போம், படிச்சிருப்போம். அப்ப அந்த இடத்துல வந்து ஆட்கொண்டு அருள் புரிகிறார் இல்லையா? அடுத்தது 6 சமய நெறிகள்ல தான் இப்ப நம்ம பேசிட்டு இருக்கோம். எத்தனையும் பார்த்திருக்கோம்? சைவம் வைணவத்தை பார்த்திருக்கோம். சூரியன் வந்து சௌர நெறி வந்து சூரிய நமஸ்காரம் அனுதினமும் செய்யறது நம்ம எல்லாருக்குமே சிறந்த பலன்களை தரும். அது குறிப்பிட்டவங்களுக்கு. அதுல ஒரு விஞ்ஞான தத்துவமும் உண்டு. வைட்டமின் ஏ, டி, இ, கே நமக்கு ரொம்ப முக்கியம். அது எத்தனையோ மருந்து மாத்திரையில கிடைக்கிறத விட
சூரிய ஒளியில கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனாலதான் வெளிநாட்டுக்காரங்க அந்த குளிர் பிரதேசம் யூரோப்பியன் கண்ட்ரீஸ்ல இருக்கக்கூடியவங்க இங்க நம்ம தென்னிந்தியாவுக்கு வந்து குறிப்பா கோவளம் கடற்கரை மாதிரி கன்னியாகுமரி பிரதேசத்துல வந்து அந்த சன் பாத் எடுக்கிறாங்க. காரணம் இல்லாம இல்லை, அவங்க சுற்றுலா வரல. சுற்றுலா மாதிரி நமக்கு தெரியலாம், ஆனால் அதுல உள்ள விஞ்ஞானம் இதுதான். அடுத்தது காணபத்தியம். எத்தனை பேர்த்துக்கு விநாயகரை பார்க்கும்போது எனக்கு இந்த மாதிரி ஒரு உருவம் தோணுச்சு, இந்த மாதிரி ஒரு விஷயம் தோணுச்சுன்னு நினைச்சிருக்கீங்க? ஏதோ போனேன் இப்படி தோப்புக்காரணம் போட்டேன் அப்படிங்கறது மட்டும் இல்லை. தோப்புக்காரணத்தை கூட எப்படி போடணும்னு நிறைய பேர்த்துக்கு தெரியறது இல்லை. இந்த ஸ்பைனல் கார்டு முதுகுத்தண்டு நேராக இருக்க வேண்டும். ஆனா நம்ம குடிஞ்ச மாதிரி போடுறோம். அப்படி போடக்கூடாது, நேரா போடணும். இந்த பாருங்க, இப்படித்தான் வரும். ஆனா நாம இப்படி போட்டு இந்த குட்டி குழந்தைகள் அப்போ இந்த கிளாண்ட் இந்த சுரப்பிகளை வந்து சுரக்க வைத்து அந்த இறையறல்ல நம்மளை ஈடுபடுத்திக்கணும். நல்லா யோசிச்சு பாருங்க, அந்த காலை விரிச்ச யானை முகம் அந்த தும்பிக்கையோட வரது வந்து எத்தனை பேருக்கு ஓங்கார ரூபமா தெரிஞ்சிருக்கு? யாருடைய கண்ணுக்கு விநாயகரை வழிபடும் போது ஓங்கார ரூபம் புலப்படுகிறதோ அவர் ஞானத்தின் உயர்ந்த நிலைக்கு வந்து விட்டார் என்பதுதான் இதில் உள்ள சித்தாந்தம். அன்னை பார்வதியின் ஆத்மசக்தி அருந்தவ புதல்வா போற்றி போற்றி, ஐந்து கரம் கொண்டு அல்லல் நீக்கும் ஐங்கரனே போற்றி போற்றி, மும்மலங்களை நிர்மூலமாக்கும் ஞான கணபதியே போற்றி போற்றி, மூவினைகளை முறைப்படுத்தி முக்தி அருளும் யானை மகனே போற்றி போற்றி. ஏதோ ஒரு தருணத்தில் அடியனுக்கு இறை உணர்த்தியதன் பொருட்டு இத்தகைய செய்யலையும் எழுத முடித்ததை எண்ணி அந்த கணபதிக்கு எனது சிறந்தாழ்ந்த பக்தியை செலுத்த கடமைப்பட்டிருக்கிறது. புரிஞ்சுதா? இது எங்கேயா படிச்சுக்கலாம்? இதெல்லாம் படிச்சிருக்க முடியாது. இது அடியனுக்கு உணர்த்தியதன் பொருட்டு ஒரு சிலர் இந்த ஜோதிட ஆன்மீக இந்த ஒரு 10-15 வருஷமா என்னோட பயணிக்கிறவங்க ஒரு சிலர் இதை படிச்சிருக்கலாம். அடுத்தது கௌமாரம். குமரனை வழிபடக்கூடிய முருகனை வழிபடக்கூடிய நெறி கௌமார நெறி. நிறைய முதலியார் சமுதாயத்துல அவங்க குலதெய்வம் பார்த்தீங்கன்னா முருகன் சொல்லுவாங்க. மகிழ்ச்சியாக எல்லாருமே தென்னிந்திய கடவுள், குறிப்பா தமிழ் கடவுள் குன்றுதோறும் குமரன் இருப்பான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் குன்று மேல வச்சாங்க? ஏன் மலை மேல ஏறணும்? யாராவது சிந்திச்சு இருக்கிறீங்களா? மலை மேல ஏறி கீழே பார்த்தா என்னன்னு தெரியும். நாம இப்ப சமமா இவ்வளவு பெரிய உருவம் தெரிகிறது ஒரு புள்ளி அளவு தான் தெரியும். வாழ்க்கையே இவ்வளவுதான்டா, ஒரு புள்ளி மாதிரிதான். மேல இருந்து கீழே பாரு, இப்படிதாண்டா ஆண்டவன் நம்மளை பார்த்துட்டு இருக்கிறாங்கிற ஒரு பக்குவம் வரும், பணிவு வரும். ஆனா மேல போய் நம்ம செல்போனை நோண்டிக்கிட்டு பாட்டு போட்டுக்கிட்டு அரசியல், பக்கத்து விட்டு நியாயம், அப்படி இப்படி என் பிரச்சனை எனக்கு தீரும், எல்லா லௌகீக சம்பந்தமாவே நினைக்க வேண்டியது. மெய்யுணர்வு, மெய் என்பதையே அதாவது நினைவில் இல்லாமல் போய்விட்டது. வருத்தத்துக்குரிய ஒரு நிகழ்வு. சரி, 6 அப்படிங்கிற ஒரு விஷயம் முருகனுக்கு இருக்கு. இப்ப திதிகள்ல எடுத்தீங்கன்னா வளர்வரை 15 திதி, தேய்வரை 15 திதி. இதுல 6வது திதிக்கு பேர் என்ன? சஷ்டி. அதாவது சமஸ்கிருத வார்த்தை 6வது திதி சஷ்டி. இவர் யாரு? ஆறுமுகம். திதிகள்லையும் பாருங்க சஷ்டி. இப்போ ஆன்மீக ரீதியா நமக்கு சக்கரங்கள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. எத்தனை இருக்கு? சொல் வழக்கப்படி 6, 7ங்கிறது அது மேல. சரி சொல்லிட்டீங்கல்ல, வருஷப்படி சொல்லுங்க. மூலாதாரம் சொல்லுங்க. சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விசுக்தி. அது இது சொல்லும் போதே உணர்வோ கையோ அந்தந்த இடத்த நம்ம நினைச்சு சொல்லணும். விசுக்தி, ஆக்ஞை, ஆக்ஞா, இப்படி என்ன சொல்லுவாங்க. இது வரைக்கும் 6 வந்திருக்கும். பீனியல் கிளாண்ட் இங்க தான் இருக்கு. இந்த 7ங்கிறது வந்து சகஸ்ராராமம்னு பேரு. அது ஒரு சில யோகா வகுப்புல பாத்தீங்கன்னா துவாதசாங்கம்லாம் சொல்லுவாங்க. அது சொல் வழக்கு. இந்த 6 சக்கரத்துக்கும் இந்த 6 முகன் முருகனுக்கும் நெருங்கிய தொடர்பல்ல அவருதான் அதுக்கு காரணமே. அதுதான் 6 வடை வீட்டை தரிசனம் செய்வதன் நுட்பமே அதுலதான் இருக்கு. நாம வந்து சுற்றுலாவே கோவிலுக்கு போறோம், தத்துவத்தை மறந்துட்டே போறோம். தத்துவம்னா என்னங்க? தத்துவம்னா என்ன அர்த்தம் சொன்னேன்?
உண்மை நிலை அறிதல், அதுக்கு பேர் தான் தத்துவம். அப்ப கோவிலுக்கு செல்லும் போது அது போறதுலயும் நிறைய நெறிமுறை இருக்கு. நம்ம சொல்லி கொடுக்கறது இல்லையா, சொல்லி கொடுத்து நம்ம பக்குவப்படலையான்னு தெரியல. அசைவ உணவு 3 நாட்களுக்கு முன்பே எடுத்திருக்க வேண்டும். நிறைய பேர் நேற்றுக்கு அசைவம் சாப்பிட்டு இன்னைக்கு கோயிலுக்கு போவோம். அது தவறு. குறைஞ்சது 48 மணி நேரம், அதிகபட்சம் 72 மணி நேரம் கழிச்சுதான் கோயிலுக்கு போகணும். இது முதல் நெறி. கண்டிப்பா குளிச்சுட்டு போகணும். குளிச்சுட்டு போறதுல ஒரு பொது நலமும் இருக்கு. நம்மளோட வேர்வை வாட நம்மளாலேயே சகிக்க முடியாது. பக்கத்துல வர நிலைமையை நினைச்சு பாருங்க. அவன் நம்மளை திட்டுவான், சாபம் விடுவான், இதெல்லாம் குளிக்காம வந்துட்டான் பாரு. இது தேவையான நமக்கு. இந்த கடன் என்னென்ன இருக்குதுங்கும் போது இந்த விஷயத்தையும் தொடர்புபடுத்தி சொல்ல வேண்டியது இருக்கு, சொல்றேன். அதே மாதிரி கோயிலுக்கு போனா நேரா போக வேண்டியது அவங்க வீட்டுல பெட்ரூமுக்கு பாருங்க. முதல்ல இப்ப நம்ம இது பாடல் பெற்ற தளத்துல தானே இருக்கோம். இந்த கோவிலோட தலவிருட்சம் என்ன ஐயா, நீங்க சொல்லுங்க. பரவாயில்ல, கேட்கறதுக்கே ஆனந்தமா இருக்குது. ஜோதிடம் வேதத்தின் கண்களாக போற்றப்படுகிறது. ஒரு கோவிலுக்கு 3 முக்கிய விஷயங்கள் உண்டு. போறதே இறைவனை தரிசிக்கணும், அதுல மாற்று கருத்து இல்லை. ஆனா அதுக்குன்னு ஒரு முறை நியமம் இருக்கு, படி இருக்கு. கோவில் மூல விக்கிரகம்னு இருந்தா கொடிமரம் பலிபீடம்னு ஒண்ணு இருக்கணும், தலவிருட்சம்னு ஒண்ணு இருக்கணும். 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை கும்பாபிஷேகம், குடமுழுக்கு. கும்பாபிஷேகம் வடமொழி வார்த்தை, எளிய தமிழ் குடமுழுக்கு. கும்பம் என்றால் குடம், அபிஷேகம்னா முழுக்கு, குடமுழுக்கு. ஏன்னா தமிழ் ஆசிரியர் வந்திருக்காரு குமாரையா, அவருக்கு முன்னாடி நான் சமஸ்கிருதம் பேசிடக்கூடாது, நாளைக்கு அவர் என்ன கேட்பார். 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை குருவின் வட்டம், அங்கேயும் ஜோதிடம் இருக்கு. ஒரு குரு வட்டம் அப்படிங்கிறது 12 ஆண்டுகள். இப்போ இன்னைக்கு இந்த கோவிலுக்கு குடமுழுக்கு பண்றோம் அப்படின்னா இதுதான் முதல் பிறந்த நாள் மாதிரி அந்த கோவிலுக்கு. இந்த 12 சுற்று அவர் வரங்காட்டியும் நம்ம, அதனாலதான் அந்த மாசி மகம்ங்கிறது பாத்தீங்கன்னா அந்த மகம் நட்சத்திரத்துல இந்த குரு பகவான் வந்து நிற்கும் போதுதான் அந்த மாசி மகம்னு வரும். 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தான் அந்த மாதிரி அவர் வருவார். அந்த மாதிரி குடமுழுக்கு 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடத்தப்பட வேண்டும். நடத்தல, ஏதோ ஒரு காரணத்தினால முன்ன பின்ன தள்ளி போகுது. அப்ப அந்த தெய்வ அனுகிரக சக்தி கொடிமரத்தில் இறங்கும். மறந்துட்டீங்களா? இல்ல கை என்னாச்சு, இல்ல காது என்னாச்சு, கண் என்னாச்சு, இல்ல இதெல்லாம் அடிக்கடி கேட்டு உங்களுக்கு சலிச்சு போச்சா? அப்படின்னா நான் தாவி குறக்குட்டி மாதிரி அடுத்தடுத்த சப்ஜெக்ட் சீக்கிரம் போயிடுறேன். சரி, அதுலயும் ஒரு 2-3 வருஷத்துக்கு பண்ணல, இன்னும் தள்ளி போயிடுச்சு. அப்ப அந்த தெய்வ அனுகிரகம் எங்க போகும்? மூல விக்கிரகத்துல இருந்து கொடிமரம் வந்துச்சு, கொடிமரத்துல இருந்து அடுத்து போகக்கூடியது தலவிருட்சத்துக்கு தான் போகும். ஒரு கோவிலை நிர்ணயம் பண்றாங்க, எழுப்பணும், புதுசா கட்டணும், இல்ல புனரமைக்கணும் அப்படின்னா முதல்ல கர்த்தா முக்கியம். யாரு அங்க உங்க பாஷையில என்ன சொல்லலாம், தர்மகர்த்தான்னு சொல்லலாமா, அறங்காவலர் குழு தலைவர் எப்படியோ வச்சுக்கிட்டு. அப்போ ஒரு தபதி வந்து ஆயதி பார்க்கணும். தகுந்த ஜோதிட ஞானம் உள்ள பண்டிதர் வந்து இந்த நட்சத்திரம், இந்த இடம், இவர் இந்த நட்சத்திரம், இவருக்கு இது சரிப்படாது, வேற யாரையாவது இதுக்கு பயன்படுத்தலாம். யார் ஒரு கோவில் அப்படின்னா தலவிருட்சத்துக்கு நட்சத்திரம் உண்டு. இப்ப இது இளந்தைன்னு சொன்னமா, ரேவதி நட்சத்திரம். அப்போ மீன ராசியில பிறந்தவங்களுக்கு இந்த கோவில் வழிபாடு மிக அற்புதமான பலன்களை தரும். குறிப்பாக மீனராசிக்காரங்க இவ்வளவுதான் இருக்கிறீங்களா? அப்ப உங்க வீட்டுல வேற யாருமே மீனராசி இல்லையா? சரி, மீனராசிலேயே 3 நட்சத்திரம் இருக்குல்ல, எல்லாருக்கும் கிடைச்சிருமா? இல்ல, கிடைக்காது. உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு அபரிதமான அற்புதமான பலன்கள் கிடைக்கும். அதே ரேவதி நட்சத்திரம் அன்னைக்கு இங்க வணங்கும் போது இப்படித்தான் ஒவ்வொரு கோவிலையும் வடிவமைச்சாங்க. அதுல உள்ள நுட்பம், தத்துவம், உண்மை நிலையை இப்ப நம்ம அறிஞ்சிட்டு இருக்கிறோம். ஏன் தலவிருட்சத்தை வணங்க வேண்டும், ஏன் கொடிமரத்தை வணங்கணும் அப்படிங்கிறதோட தாற்பயம் தான். ஒரு கோயிலுக்கு போகும்போது எடுத்த உடனே நம்ம வீட்டுக்குள்ளார போற மாதிரிலாம் போகக்கூடாது. கொடிமரத்துக்கிட்ட பலிபீடம்னு ஒண்ணு வச்சிருப்பாங்க.
அங்க உணர்வுபூர்வமா ஒழுக்கமா பவியமா நின்று, அதாவது பாவனை உணர்வோட என்னுடைய ஆணவம் கண்மம் மாயை இந்த படிப்பீடத்தில் படியிட்டு விட்டு நவரசத்திற்கும் அப்பாற்பட்டு குணங்களை கடந்த குணாதீதனாக இறைவா உன்னை மட்டும் நான் சிந்தித்து வணங்க வேண்டும், வேறு யாரையும் நான் சிந்திக்க கூடாது, பெரிதாக சிறிதாக எந்த விதமான ஏற்றத்தாழ்வை இல்லாமல் நான் வணங்க வேண்டும் என்று உள்ளம் உருகி மனம் மொய் மெழிய நாம் வணங்கி செல்ல வேண்டும். இதுதான் தத்துவம். ஆனா நாம் என்ன பண்றோம்? எக்ஸசைஸ் பண்ணிட்டு அப்படி இதுல என்ன இருக்கு? கோயிலுக்கு போன புண்ணியம் கூட இவ்வளவு கூட கிடைக்காது. நம்மளை பார்த்து கிண்டல் தான் பண்ணுவாங்க. இப்படித்தான் செய்யணும் ஒண்ணு. ஏங்க நம்ம போடுற சட்டைக்கு நம்ம டெய்லரை தேடணும். எனக்கு இந்த இடம் 42 சைஸ், இங்க 44, அதை மட்டும் கம்மியா சொல்லுவாங்க. ஏன்னா வயிறு பெருசாயிடுச்சு இல்லை. அந்த மாதிரி நம்ம சௌரியத்துக்காக பண்ற மாதிரிலாம் எல்லாமே பண்ணக்கூடாது. இது எல்லாமே ஒரு ஒழுங்குமுறைக்காக, எல்லா உயிர்களும் மேன்மை அடையும் விதத்துல தான் முன்னோர்கள் இதெல்லாம் வச்சிருக்காங்க. அடுத்தது கௌமார நெறியில இந்த 6 படை வீடு, இந்த மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விசுக்தி, ஆக்ஞம், இதை பலம் பெறுவதற்காகத்தான் இந்த 6 படை வீட்டிற்கு தரிசனம் செய்ய செல்கிறோம் என்ற விழிப்புணர்வுடன் வருங்காலத்தில் நீங்கள் செல்ல வேண்டும். நிறுத்துவதற்காகத்தான் அந்த காவிய நம்ம இந்து மதம் கொடுத்திருக்கு. ஏன் ப்ளூ கலர் போடக்கூடாதா, கருப்பு போடக்கூடாதா? ஏன் காவி அணிகிறோம்? காவி அந்த அளவுக்கு புனிதமானது. ஆனா அதையும் ஒரு சிலர் இவன் காவிப்பா, இவன் அதுப்பா, இதுப்பா, அதெல்லாம் பேச அரசியல் ஆயிடும். வேண்டாம். அவர் கூட பாருங்க, காவியில தெரிஞ்சு போட்டு வந்தாரா தெரியாம போட்டு வந்தாரா, ஆனா மகிழ்ச்சி. அப்போ அந்த புலன் நுகர்வு தன்மையை குறைக்கும், லௌகிக தன்மையை குறைத்து சாத்விக தன்மையுடன் கூடிய பக்தி உணர்வை கொடுக்கக்கூடியது இந்த காவி நிறம். இந்த சக்தி உபாசகர்கள்ல இந்த சாக்த நெறிமுறைகள்ல 2 விதமான வழிமுறை உண்டு. ஒன்று வாமசாரர்கள் எனும் கௌளிகள், கைலி மாதிரி இல்லை, கௌளிகள். இது எளிய மனிதர்கள் யாரா வேணாலும் அம்பாளை எப்படி வேணாலும் வணங்கலாம். அதைத்தான் இன்னைக்கு நம்ம எல்லாருமே பண்றோம். ஆடி மாதம் கூழ் காய்ச்சறது, பேர் நம்ம சௌரியத்துக்கு கூட வைக்கிறோம், தப்பு இல்லை. விளையாட்டு மாரியம்மன் கோயில் கூட ஒன்று இருக்கு. உங்களுக்கு எப்படி தோணுதோ இறைவனை நீங்க அப்படி வணங்கிக்கலாம். இதுதான் இந்த வாமசாரர்கள் அப்படிங்கிற நெறிமுறை. இன்னொன்று வேத நெறிமுறைப்படி இப்படித்தான் பண்ணணும், இந்த மந்திரம் ஜபிக்கணும், இந்த ஹோமம் செய்யணும், இப்படி வழிபடணும் அப்படின்னு. சுப்பு மெய் மறந்துட்டீங்களா? சரி. அவங்களுக்கு தட்சிணசாரர்கள் அப்படின்னு பேர். இது பெரும்பாலும் இந்த சக்தி பீடங்கள்ல இந்த நெறிமுறையை கடைபிடிப்பாங்க. அதாவது பொருளாதார பலமும் வேண்டும், அதே நேரத்துல வேத மந்திரங்களை ஓதக்கூடிய ஆட்கள் இருந்தா இதை செய்யலாம். ஆனா நம்ம ஊர்ல மண்டத்து காளியம்மன் கோயில் இருக்கு, மாரியம்மன் கோயில் இருக்கு, இதுல எல்லாம் இவ்வளவு தூரம் செய்ய முடியாது. அப்போ பல்கி பெருகினால்தானே இத்தனை மக்கள் தொகைக்கு தகுந்த மாதிரி போய் கூப்பிட முடியும். இந்த குறிப்பிட்ட இடமே இருந்தா எந்நேரமும் விடிய விடிய நின்னாலும் சாமியை தரிசனம் பண்ண முடியுமா? அதனாலதான் இந்த மாதிரி ஒரு நெறிமுறை எல்லாம் கொடுத்துருக்காங்க. இப்ப 6 சமய நெறியை பார்த்துட்டோமா? இன்னைக்கு ஒரு வார்த்தை ஹேஷ்டேக் ஆகி ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு. என்ன? சனாதன சர்ச்சை. அது அரசியலாவும் போகுது. சனாதனங்கிறது கெட்ட வார்த்தையா இல்ல ஆகாத வார்த்தையா இல்ல அதுல அரசியல் பண்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. வர்ணாசிரமத்தை புகுத்துறாங்க அப்படின்னு. முதல்ல வர்ணாசிரம தத்துவம்னா என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுல, இன்னொன்னு ஒரு கோட்பாடு ஒரு யுகத்துல வகுத்தாங்க அப்படின்னா இன்று எந்த யுகம், இன்று என்ன காலநிலை, எந்த ஒரு தத்துவமும் ஒண்ணு புரிஞ்சுக்குங்க. அது ஜோதிடம், ஆன்மீகம், அறிவியல், விஞ்ஞானம், மெய்ஞானம், பகுத்தறிவு, நாத்திகம், ஆத்திகம், எதா இருந்தாலும் சரி, காலம், தேசம், வர்த்தமானம், இந்த 3 நியதிகளுக்கு உட்பட்டே அது இருக்கும். இப்போ இந்த ஆன்மீக சொற்பொழிவை இங்கேயும் பேசலாம், பஸ்லயும் பேசலாம், எங்க வேணாலும் பேசலாம், தியேட்டர்ல பேசலாம். ஆனா பஸ்ல பேசினா யாரு கேட்பாங்க, எப்படி கேட்பாங்க? இங்க பேசினா இதுக்குன்னே தேடி வந்த இறையருள் உடையவர்களுக்கு இங்கே பேச வேண்டிய, கேட்க வேண்டிய ஒரு அற்புதமான நிலைப்பாடு வைத்திருக்கிறது நமக்கு. அங்க போய் பேசினாலும் யாரு கேட்பான்? அதனால யாருக்கு என்ன பிரயோஜனம்? நான் தானா பேசி என்ன பைத்தியம் சொல்ற மாதிரி ஒரு நிலைக்கு ஆளாக நேரிடும். இங்கே மெய்யன்பர்கள் இருக்கக்கூடிய சபையில் பேசினால் என்னுடைய ரிஷி கடன் தீரும். அந்த கடன் பற்றி நான் பின்னாடி சொல்லுவேன். அப்போ
சனாதனம் என்பது வர்ணாசிரமத்தை திணிக்கவில்லை. அது நிறைய பேர்த்தோட சூழ்ச்சியினால ஜாதியா உருவகப்படுத்தப்பட்டு சமுதாயத்தில் சமநிலை இல்லாத தன்மை வந்துவிட்டது. இப்ப என்ன இதை நான் சொன்ன உடனே குமார் சும்மான்னு ஒருத்தர் கேட்டார், இதை எப்படி எங்க நீங்க என்ன அப்படின்னாரு. அப்ப நான் பிறப்பால் சத்திரியன், ஆனால் சத்திரிய தர்மத்தை கடைபிடிக்க வேண்டிய ஒரு நிலை இறைவன் எனக்கு கொடுக்கவில்லை. நான் எந்த அரசு அதிகாரியாகவோ அரசியல்வாதியாகவோ இல்ல, பதவியிலே தான் இல்ல. அப்புறம் எப்படி என்னால சத்திரிய தர்மத்தை கடைபிடிக்க முடியாது. அப்போ நீங்க என்ன சூத்திரம் தான் கேட்டாரு. உடனே அது பக்கத்துல ராஜ் அப்படின்னு ஒருத்தர், ஆமாங்க சில நேரங்கள்ல உங்களுக்கு ஒண்ணு முடியல, எனக்கு ஒரு உதவி செய்யுங்க அப்படிங்கிறீங்க. நான் அதை ஒரு சேவையா செய்யறேன் பாருங்க, தொண்டா செய்யறேன் பாருங்க. யாரெல்லாம் சேவை செய்கிறீர்களோ தொண்டு செய்கிறீர்களோ, கொஞ்சம் முன்னாடி சொன்ன இல்லையா உழவார பணி அப்படின்னு, அது சூத்திர தர்மத்திற்கு உட்பட்டது. அது பாவமோ கீழ்த்தரமோ கிடையாது. எல்லாம் இறைவனுக்கு செய்யும் சேவையாக எண்ணி செய்தால் எல்லாமே புனிதமானது. அப்ப இன்னும் 2 தர்மம் இருக்கு. என்னது? வைசிய தர்மம், இன்னொன்னு என்ன? நாளே தானே வைசியன். இப்ப நான் வீட்டை விட்டு வெளியே போனா இந்த உலகத்துல எனக்கு முக்கியமா என்ன வேணும்? பொருளாதாரம், பணம், பொருளாதாரம், உணவுன்னு வேணும். எதா இருந்தாலும் பணம் கொடுத்தாதான் கிடைக்கும். அன்றைய நிலை போல பண்ட மாற்று முறை இன்று இல்லை. பணம் அது ஒரு விதத்துல சௌகரியம். அப்போ வைசிய தர்மத்தை கடைபிடிக்க வேண்டிய நிலைப்பாடு பெரும்பான்மையானவர்களுக்கு உண்டு, துறவிகளுக்கு அப்பாற்பட்டவர்கள். சரி, அப்ப இன்னும் ஒரு தர்மம் இருக்கு. என்னது? என்ன மறந்துட்டீங்களா? யோசிக்கிறீங்களா? குழப்பத்துல இருக்கீங்களா? இங்கிருந்து வந்தாதானே இங்கிருந்து கொஞ்சம் வரும். கிவன் டைப் பாலிசி என்னங்கய்யா? அதுல 4 இருக்கு. இப்ப எத்தனை நான் சொன்னேன்? 1 இருக்கு. என்னன்னு கேட்டேன். நல்லா புரிஞ்சுங்க, நம்ம சிரிச்சு கதை பேசங்க வரவே இல்லை. நான் எவ்வளவு தூரம் நகைச்சுவையா பேசுவேன்னு இங்க இருக்கிற ஒரு 7 பேருக்கு நல்லா தெரியும். அது வேறு களம். பட்டிமன்றமா இருந்தா என்னோட பாடி லாங்குவேஜே சிரிக்க வச்சிரும், அது வேற விஷயம். ஜோதிடமா இருந்தா என்னோட ரௌத்ரச்சுவை வெளிப்படும். பயங்கரமான கோபத்தை பார்க்கலாம். இதை எப்படி சொல்றேன், எந்த விதியின் அடிப்படையில் சொல்றேன் இல்லையா, இப்படி ஒரு ஜாதகம் இப்படி வந்திருக்கு, இது நடக்கலையே, நீ எதை வச்சு சொல்றீங்க, உதாரண ஜாதகம் கொண்டு வா, இந்த மாதிரி என் ஜாதகம் இதுக்கு ஒரு பலன் சொல்ல அப்படின்னு நான் திணறடிக்காத சபையே கிடையாது. 100 பேர் இருக்கிற இடத்துல நான் ஒரு ஆள் கேள்வி கேட்டு மடங்கிருக்கேன். அதனாலதான் அந்த ரௌத்ரத்தின் காரணமாக அந்த ராகு வாழ்கன்னு பேர் வந்தது. இன்னொரு விஷயமும் இருக்கு. குண்டலினி சக்தியின் குறியீடு ராகு வாழ்க. அப்போ பிராமண தர்மம்னு ஒண்ணு இருக்கா? வேதம் நான் பல்லு விளக்கி குளிச்சு இறைவனை, இப்ப இறைவன் எனக்கு கொடுத்தாரு சில ஸ்லோகம் பதிகம்னு, அதை தொழுது வணங்கி விட்டுத்தான் வெளியே செல்வேன். அனுதினமும் பிராமண தர்மத்தை நான் கடைபிடித்துக் கொண்டிருக்கிறேன். அப்ப என்ன நீங்க எந்த ஜாதியில எந்த தர்மத்துல வைப்பீங்க? அனுதினமும் பிராமண தர்மத்தையும் வைசிய தர்மத்தையும் கடைபிடிக்க வேண்டிய ஒரு நியமம், ஒரு வழிவகை இறைவன் எனக்கு கொடுத்திருக்கிறார். நான் பச்சை கலர் இங்களை என்னைக்கு கைக்கு போடுறேனோ அன்னைக்குதான் நான் சத்திரியன் இல்லையா? அதனால இந்த வர்ணாசிரம தத்துவங்கிறத தவறா புரிஞ்சு தவறா திணிச்சு குழப்பி அடுத்தவங்களை குழப்பறது மட்டும் இல்ல, நீங்களும் குழப்பி ஒரு முடிவெடுக்கக்கூடிய ஏன் ஜாதி தான் வசதி, ஓன் ஜாதி தான் வசதிலாம் நினைக்காதீங்க. ஆரம்பத்திலேயே சொல்லிட்டேன். திருநாளை போவார் எந்த ஜாதி தெரியும் உங்களுக்கு? திருஞான சம்பந்தர் யாரு? ஆனா சமமாக தானே வச்சிருக்காங்க 63 பேர்த்தையும். அங்க எங்கேயா பாகுபாடு இருக்கா? உள்ள போய் பாருங்க. ஆன்மீகம் சமத்துவத்தின் அடையாளம், ஏற்றத்தாழ்வு அல்ல. இதுக்கும் ஒரு சின்ன பதிகம் சொல்ல கடமைப்பட்டிருக்க. போதும் என்ற மனம் தந்து பேராசை எனும் பேயை விரட்டும் பெரியாண்டவரே போற்றி போற்றி, ஈகை எனும் வாழ் தந்து கடும்பற்றை கட்டறுக்கும் கதிர்வேளனே போற்றி போற்றி, கற்பு எனும் கவசம் தந்து காமத்தை முறைப்படுத்தும் கந்தவேலே போற்றி போற்றி,
பொறுமை எனும் மழை வந்து சினம் என்னும் தீயணைக்கும் செந்தில் ஆண்டவரே போற்றி போற்றி. ஏற்றத்தாழ்வு எண்ணம் நீக்கி சமத்துவ நெறி உணர்த்தும் சண்முகனே போற்றி போற்றி. குற்றத்தால் பெற்ற பிறவியை மன்னித்து விடுவிக்கும் மகேஷ குமாரனே போற்றி போற்றி. பிறவி நீங்க சரணடைவோருக்கு அரணாய ஆட்கொண்டருளும் ஆறுமுக பெருமானே போற்றி போற்றி. ஏற்றத்தாழ்வு எண்ணம் நீக்கி சமத்துவ நெறி உணர்த்தும் சண்முகனே போற்றி போற்றி. இது நான் பாடுனேன், நான் உருவாக்குனேன், நான் எழுதுனேன், நான் படைப்பாளி அப்படின்லாம் நான் சொல்லிக்க விரும்பல. நான் ஒரு கருவி, ஒரு புள்ளி. என் மூலமா ஏதோ ஒரு சிலருக்கு இப்படி எளிய நடையில கொடுத்துட்டு போ. எத்தனையோ ஆயிரம் பாடல்கள் உண்டு, பதியங்கள் உண்டு. மேட்டு பழனியாண்டவர், நம்ம எல்லாம் அந்த அறுவடை வீடுன்னு போறீங்க. எனக்கு இதை கொடுத்தது பங்குனி உத்திரம் அன்னைக்கு நிலவொளியில அந்த கர்ப்பகிரகம் திறந்துதான் இருக்கு. அங்க கோயிலுக்கு வந்தவங்க நிறைய பேர் இருந்தாங்க, தூங்கிட்டு இருந்தாங்க. நிலவு அந்த ஒளி இருக்கு இல்லையா, வெளிச்சம் அவர் மேல படுது, நான் அப்படி உட்கார்ந்துருக்கேன். அந்த தருணத்துல எனக்கு இது கிடைக்குது. இவரு கொடுத்தாரா சந்திரன் கொடுத்தாராங்கிறது எல்லாம் பிரபஞ்சத்துக்கே வெளிச்சம். ஆனால் கடைபிடித்துக் கொண்டும் இருக்கிறேன். கற்றல், கடைபிடித்தல், பிறகு கற்பித்தல். இப்ப நான் இங்க வந்து இதை பேசுறேன்னா என்னுடைய திறமையின் புலமையின் வெளிப்பாடாக மட்டும் இது இருக்கக்கூடாது. நான் கற்றுக்கொண்ட விஷயத்தை கடைபிடித்து இப்படி நான் ஒழுகி நிற்கிறேன், நீங்களும் இதன் வழி நின்று பாருங்கள், மேன்மையடையுங்கள் என்ற யான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்ற உன்னத நோக்கில் இதை உங்களிடம் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். அடுத்து, மனுஷனா இருந்தா கடன் இருக்கும். கடன் இல்லாத மனுஷன் இல்லை. கோடீஸ்வரனாவே இருந்தாலும் கடன் இருக்கும். சரி, இந்த கடன் கடன் கடன்கிறமே என்னன்னா கடன் இருக்குது ஆன்மீக ரீதியா? யாராவது நீங்க முன்னாடி உங்க நாட்டு முடிஞ்சிருச்சா? நீங்க தான் சொல்லுங்க. போன் பேசுறீங்கல்ல, போன் பேசுறவங்க தான் நான் கேள்வி கேட்பேன். உங்களுக்கு தெரிஞ்ச கடன் சொல்லுங்க. உங்களுக்கு தெரிஞ்ச கடன் எதாவது சொல்லுங்க. அது கடமை. கடன் கடன் நல்லா கவனிச்சுங்க. அவர் என்ன சொல்றாருன்னா, குழந்தைங்களை படிக்க வச்சு காப்பாற்றணும், அப்பா அம்மாவை காப்பாற்றணும் அப்படிங்கிறாரு. அப்புறம் அப்புறம்ங்கிறேன் நான் உங்க கர்மாவோட கடன் தான் பிறவி, அது வேற விஷயம். அதான் நான் ஆரம்பத்துல முன்வினை பயன் நல்வினை பயனாக அமைந்தால் நிகழ்வினையும் மறுவினையும் சிறப்பாக இருக்குன்னு சொல்லிட்டேன். இருந்தாலும் ஏதாவது ஒரு பாயிண்டா இருக்கிறது வருதாங்கிறதுக்கு தான். நானே பேசிட்டு நானே ஒரு கதையை பேசிட்டு ஒரு சிரிப்பு மாதிரி சிரிக்க வச்சுட்டு போறதுல என்ன இருக்கு? இதை நீங்க அனுதினமும் சிந்திக்கணும். இல்லை ரிஷி கடன் ஒரு கடன் வா. சரி, அப்போ இங்க இருக்கிற எல்லாருமே கடனாளிகள் தான், நான் உள்பட உலகத்துல. ஐயா தவறா எடுத்துக்க வேண்டாம், பொருளாதாரத்துக்கு அப்பாற்பட்டது. ஏன்னா நான் சொந்த கருத்தை சொல்லல, சாஸ்திரம் சொன்னதை உள்வாங்கி உணர்ந்து அனுபவித்து இந்த கருத்தை சொல்றேன். என்னுடைய அனுபவம் உண்டு, சக மனிதர்களுடைய அனுபவம் உண்டு. ஏன் உங்களுக்கு இதுதான் உண்டு, உங்களால மாற்று கருத்து இதை சொல்லவே முடியாது. சொல்லவே முடியாது. தாகம் தொண்டை அடிக்கும். எழுதுறவங்க எழுதிக்கிங்க. வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான கருத்து நோட் பண்றவங்க பண்ணி, ரொம்ப முக்கியமான விஷயம். அதாவது தெய்வ கடன். அப்போ நமது குலதெய்வத்திற்கும் இஷ்ட தெய்வத்திற்கும் நாம் கைங்கரியம் செய்ய வேண்டியது நமது கடமை, கடன் ஆகும். நம்மால் முடிஞ்சது நிதியாகவோ பொருளாகவோ உடல் உழைப்பாகவோ எப்படி வேணாலும் அந்த கோவில் காரியத்துக்கு நம்ம செலுத்த வேண்டியது தெய்வ கடன். அடுத்தது முன்னோர் கடன். திதி பிண்டம் தர்ப்பணம் கொடுப்பது.
நாம இங்க இருக்கிறோம்னா நம்ம அப்பா அம்மா, அவங்களோட அப்பா அம்மா, இந்த முன்னோர்கள் அவர்கள் மூலமா தான் நம்ம இந்த உயிர் எடுத்திருக்கோம், பிறவி எடுத்திருக்கோம். இல்லைன்னா நம்ம உயிர் எங்க இருக்கும்? ஏதாவது ஒரு விருட்சத்தின் ஏதாவது ஒரு கனியில் விதையாகவே இருக்கும். அவங்க அந்த குறிப்பா அந்த ஆண்மகன் வந்து அந்த உணவை எடுத்துக்கொள்ளும் போது அன்றைய நாள் கலவி இன்பம் கூடும்போது பிரபஞ்ச பேரர்கள் கருணையினால் இந்த கருவறை என்னும் பெட்டகத்தில் நாம் கருவாக உதித்து 10 மாதத்தில் சிசுவாக பிறக்கணும். இதுதான் பிரபஞ்ச தத்துவம். இதெல்லாம் இப்போ ஒரு நிமிஷத்துல உங்களுக்கு இப்படி சொல்றேன். ஆனா இதை நான் தேடி எடுத்தது எத்தனை வருடம்? 32 வருஷம். அது வேற விஷயம். என்னுடைய ரிஷிக்கடன் தீர்க்கும் பொருட்டு தான் இங்க இப்ப நான் பேசிட்டு இருக்கேன். அதாவது புகழுக்கோ மேடைக்கோ அப்படியெல்லாம் அல்ல. அதனாலதான் ஆன்மீக தத்துவம் எடுத்திருக்கேன். நானும் ஒரு செயல், ஒரு குறிப்பிட்ட சப்ஜெக்ட் எடுத்துட்டு அதை படிச்சுட்டு வந்து செயல் வச்சு பேசிட்டு போயிடலாம். இதை நீங்க அனுதினமும் சிந்திக்கணும். இத்தனை கருத்து, நமக்கு இத்தனை கோட்பாடு இப்படிலாம் வழிவகை கொடுத்திருக்கிறாங்க, இதையெல்லாம் பின்பற்ற வேண்டிய தார்மீக உரிமையும் கடமையும் நமக்கு இறைவன் கொடுத்திருக்கிறார் அப்படிங்கிறத நீங்க சிந்திக்கணும். முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுக்க வேண்டியது முன்னோர் கடன். இப்ப எத்தனை கடன் சொல்லியிருக்கேன்? தெய்வ கடன், முன்னோர் கடன், முன்னோர் கடன். அடுத்தது ஐயா சொன்னார் ரிஷி கடன். இப்போ தெய்வம் எல்லாருக்குமே வந்து கொடுக்குமா? கொடுக்க 1000ல் ஒருத்தர் கொடுத்தா பெரிய விஷயம். அவங்களுடைய தவ வலிமையை பொறுத்து. கண்ணப்பன் மாதிரி யாராவது இருந்தா கண்டிப்பா கிடைக்கும். அப்போ இந்த ரிஷிக்கடன் அப்படின்னா என்ன? நம்ம இப்படியெல்லாம் வாழ வேண்டும், வாழக்கூடாது என்று நெறிமுறைகளை வகுத்து கொடுத்தவங்க ரிஷிகள். உலக நன்மைக்காக சில கோட்பாடுகள். இப்போ பெரியவங்க சொல்லுவாங்க, மனிதன் மனிதனுக்கு கூறியது, இப்படித்தான் வாழ வேண்டும் என்று கூறியது திருக்குறள். தெய்வம் மனிதனுக்கு கூறியது கீதாபதேசம், பகவத்கீதை. சரி, மனிதன் தெய்வத்திற்கு கொடுத்தது திருவாசகத்தை. சரி, ஆனா அதை நம்ம இந்த நிமிஷம் வரைக்கும் படிக்கிறோம், சிந்திக்கிறோம், பேசுறோம், பயன்படுத்துறோம். உலக நன்மைக்காக அவங்க கொடுத்தாங்க இல்லையா? அப்ப நான் இதை படிச்சுட்டு இப்ப அனுபவிச்சுட்டு உணர்ந்துட்டு இப்ப உங்ககிட்ட வெளிப்படுத்துறேன் இல்லையா? இதுதான் ரிஷிக்கடன். இப்ப நீங்க இதை கேட்கறீங்கன்னா 4 பேர்த்தோட நல்லா அதாவது ஒரு விஷயம் சாஸ்திர ரீதியாக சமுதாய நல்லிணக்கத்திற்கு உதவக்கூடிய விதத்தில் ஒரு விஷயம் உங்களுக்கு வருகிறது என்றால் அதை நீங்கள் இன்னொரு சக மனிதருக்கு கடத்திவிட்டு செல்ல வேண்டும். ஆனா இங்க கடத்துறது என்ன? ஒன்னு ஆளை கடத்துவோம், இல்லைன்னா வேற கெட்டதை கடத்துவோம். அதல்ல, அது பாவமும் பிறவியும் கூடும். ஆனால் எது உங்களுக்கு நன்மை பயக்கிறதோ சாஸ்திர சம்பிரதாயங்கள் மூலமாக அது பிறருக்கும் நீங்கள் கொடுத்து விட்டு செல்வதுதான் ரிஷிக்கடன் தீர்ப்பது. எத்தனை சொல்லியிருக்க? 3. என்னென்ன? தெய்வ கடன், முன்னோர் கடன், ரிஷிக்கடன். சரி, அடுத்தது அப்ப இதோட முடிஞ்சு போச்சா? அப்ப பக்கத்துல இருக்க யார வேணாலும் நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம், சொல்லலாம், செய்யலாம் அப்படின்னு எண்ணம் வந்துடக்கூடாது. மனுஷ கடன். ஏன்னா நாம வாழக்கூடிய இந்த உலகத்துலதான் நம்மள மாதிரியும் மனிதர்கள், சக மனிதர்கள் வாழ்றாங்க. நமக்கு தெரிஞ்சலன்னா மாமன் கிட்ட ஒரு 1000 வாங்க, மச்சான் கிட்ட ஒரு 10,000 வாங்க, மாப்பிள்ளை கிட்ட லட்சம் வாங்க, நாளைக்கு கொடு, நாளானிக்கு கொடு, அடுத்த வருஷம் கொடு, கொடுக்காம ஏதாவது ஒன்று சொல்லு, திட்டு, அப்படிதான் நினைக்கிறோம். பணம் வாங்கி கொடுக்க பேங்க் வங்கி மட்டும் தான் நமக்கு தெரியும். சக மனிதன் பசியில இருப்பானே, அடடா இது பசிக்கிற நேரமாச்சே, அவன் வீடு அங்க இருக்கும், அல்ல அவங்க வீட்டுல ஊருக்கு போயிட்டாங்க, அவனுக்கு வீடு இல்ல, அட அப்பா அம்மா இல்ல, அனாதையாச்சு அப்படின்னு நினைச்சு என்னைக்காவது பாப்பா சாப்பிடலாம் அப்படின்னு நம்ம ஏதாவது பண்ணிருக்கோமா? அதே மாதிரி அட அவன் கிழிஞ்ச துணி போட்டிருக்கான், அவங்க அப்பா ஒரு காலத்துல செல்வாக்கா இருந்தான், இன்னைக்கு இப்ப ஏதோ நஷ்டப்பட்டான், கஷ்டப்பட்டான், அட யாருக்கு தெரியாம ஒரு புது துணி எடுத்து கொடுப்போமே அப்படின்னு பண்றோமா நம்ம? அதை விட ஒருத்தன் அடிபட்டு கிடக்குறான், அதை நம்ம பார்த்துட்டு கண்டு காணாம எனக்கு யாராச்சு அப்படின்னு தானே போறோம். சொந்தக்காரனாவே இருந்தாலும் நண்பனாவே இருந்தாலும்
இந்த சுயநலம் காரணமாக நாம் மனுஷ கடனை மறந்து விட்டோம். இனிமேலாவது மனுஷ கடனை நினைத்து சக மனிதனை சமமாக பாவித்து அவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்து மனுஷ கடனை பூர்த்தி செய்து கொள்ளுங்கள். அப்ப இதோட முடிஞ்சு போச்சா? அவ்வளவுதானே? தெய்வம் அது நமக்கு முக்கியம், எல்லாமே கொடுக்கும். நம்ம உருவம் பிறவி எடுத்ததுக்கு காரணம் யாரு? நம்ம முன்னோரு, அப்பா அம்மா, பாட்டன் பூட்டன், தாத்தா பாட்டி, இவங்க தானே. சரி, அப்புறம் அதான் சொல்லிட்டாரு, பக்கத்து வீட்டுக்கு நல்லது செஞ்சிருவோம், நம்ம ஏதாவது சமைச்சதை பாதி அங்கே கொடுப்போம், நம்ம ருசியா செஞ்சோம் அவங்களுக்கு கொடுத்துருவோம். சரி, அதான் அரிசி கடை, இந்த ஒரு புத்தகம் படித்தேன் நல்லா இருக்குது, இதை 100 செராக்ஸ் போட்டு எல்லாரும் கொடு, படி, தெரிஞ்சுக்க, அவ்வளோதானே, சொல்லியாச்சு, முடிஞ்சு போச்சு. வேற ஏதாவது இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இன்னொரு கடை, பூதக்கடன். என்னடா பூதத்தை போய் சொல்றாரு, பல்லெல்லாம் நீட்டி பெருசா இருக்கும், இந்த கும்பகர்ணம் மாதிரி, கடவுள் கஞ்ச மாதிரி, ராட்சஸ் மாதிரி, இந்த முனியப்பன் பள்ளியெல்லாம் காவலுக்கு பெருசா இருப்பேன், அதுக்கு போய் ஏதாவது பழி கொடுக்கணுமா, அது கொடுக்கணுமா, ஆடு வெட்டணுமா, கோழி இருக்கணுமா? அதுவல்ல. இந்த உலகம் மனிதனுக்கு மட்டும் படைக்கப்படவில்லை. அறிவியல் பூர்வமாக ஓரறிவு முதல் 6 அறிவு வரை ஜீவராசிகள் வசிக்கின்றன, வசிக்கும். இப்போ மனிதனுக்கும் மற்ற ஏனைய ஜீவராசிகளுக்கும் உள்ள வேறுபாடு என்ன? நமக்கு மொழி இருக்கு, பேசுற தன்மை இருக்கு, எனக்கு இது வேணும் கேட்கிறோம், சைகையாவது கேட்போம், அப்படின்னா தண்ணி வருது, அப்படின்னா வலிக்குது, அந்த கொஞ்சம் பிடிச்சு விடு அப்படி. ஆனா 5 அறிவுன்னு சொல்லக்கூடிய விலங்கு அது கேட்க முடியுமா? ஆனா நம்ம புராணத்துல, இதிகாசத்துல, நம்ம சமய கோட்பாடுகள்ல எத்தனை விலங்குகள் இறைவனை வழிபட்டு மோட்சம் அடைந்ததா சொல்றோம். ஆனா அந்த விலங்குகளே இல்லை, சாபம் பெற்ற தேவர்கள் விலங்கா எடுத்து அந்த பதிவோட இருந்து அந்த தவறு வாங்கினாங்க. இப்ப நம்ம திருவானைக்காவல் இருக்கு அப்படின்னா அது என்ன, ஜம்புகேஸ்வரர் யானை முக்தி அடைந்த தலம், சிலந்தியும் முக்தி அடைந்த தலம். அந்த மாதிரி விலங்குகளுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய மதம் நமது இந்து மதம். அப்போ ஒரு சிலர் நாய்க்கு பிஸ்கட் போடுறாங்க, நல்ல விஷயம், உணவு கொடுக்குறாங்க, சைவமோ அசைவமோ அது வேற விஷயம். அது கூட பாத்தீங்கன்னா அதுல ஒரு ஜோதிட நுட்பம் இருக்கு. அந்த நாய்க்கு உணவு கொடுக்க நானும் ஆராய்ச்சி பண்ணி எடுத்திருக்கேன். இந்த அஸ்வினி மகம் மூலம் நட்சத்திரக்காரங்க தான் அதை அதிகமா பண்ண, நாய் அவங்க கூட தான் வாழாடிக்கிட்டே வருது. அப்போ இதர ஜீவராசி இருக்கு இல்லையா, காக்கா இருக்கு, ஏதாவது நம்ம அந்த திதி பிண்டம் கொடுக்குறோம், அமாவாசை இதுக்கெல்லாம் முன்னோர்கள் கொடுக்குறோம்னா காக்கான்னு கூப்பிடுறோம், காக்காவுக்கு கிடைச்சிருது. வேறு ஜீவராசிகள் எத்தனை இருக்கு. அட காக்கா குருவிலாம் இருக்கு, அதுக்கு யாராவது ஒரு நெல்லை இறச்சி விடுவோம், இல்ல ஒரு அரிசியை இறச்சி விடுவோம், தண்ணி ஒரு கிண்ணத்துல வைப்போம். இந்த மாதிரி இதர ஜீவராசிகளை பத்தி நம்ம என்னைக்காவது நினைச்சிருக்கிறோமா? நினைக்க வேண்டும். அவர்களால் கேட்க முடியாது, பேச முடியாது, எந்த பிரதிபலனும் எதிர்பார்க்காமல் செய்யக்கூடியதான் சேவை. கடனா இதை சொல்லியிருக்காங்க முன்னோர்கள். அப்போ தெய்வக்கடன், ரிஷிக்கடன், முன்னோர் கடன், மனுஷக்கடன், பூதக்கடன், இந்த 5 கடன் இருக்கு. இந்த மனுஷக்கடன் ஒரு சின்ன போர்ஷன், ஒரு பகுதி தான் அந்த பணம் வாங்கி கொடுத்துக்கிற வரவு செலவு, பொருளாதார கடன். நான் யாருக்கும் எதையும் செய்ய மாட்டேன்னு கோயிலுக்குள்ள போய் கூப்பிட்டனாலும் நம்மளுடைய கர்மா தீராது. எங்கிருந்து எடுத்தோமோ அதை அங்கேயே கொடுத்து விட்டால் மைனஸ் ஆயிடுச்சு. அப்ப பிறவி இல்லாம போயிடும். பிறவியை அறுக்க வேண்டும் என்று சிந்திப்பதற்காக தான் இங்கே நாம் புழுங்கி இருக்கிறோம் என்பதை மறந்துவிடக் கூடாது. சனாதனத்தை பத்தி பார்த்துட்டோம், கடனை பார்த்துட்டோம், 6 வகை சமயம் நிறைய பார்த்துட்டோம். இப்போ இந்த இஷ்ட தெய்வம் அப்படிங்கறத பத்தி ஒரு விஷயம் வரும். சார் இதை கூப்பிட்டா எனக்கு நல்லதுங்கிறாங்க, அதை கூப்பிட்டா எனக்கு நல்லதுங்கிறாங்க, எதை கூப்பிட்டா சார் எனக்கு வரும் அப்படின்னா அது உங்களுடைய ஜாதக ரீதியான ஒரு நுட்பம். இஷ்ட தெய்வ வழிபாட்டு முறை எவரி இண்டிவிஜுவல் வில் பி வேலிட். அது அவரவர் தனிப்பட்ட ஜாதக ரீதியாக மட்டுமே அந்த தெய்வத்தை நாம் உணர்ந்து வழிபட வேண்டியது நுட்பம். அது நிச்சயம் உங்களுக்கு பலன் தரும். அதே மாதிரி குலதெய்வ வழிபாடும் முக்கியம்.
அதே மாதிரி இந்த 6 வகை சமய நெறியில உங்களுக்கு எது எளிமையா இருக்கோ அதை நீங்க பின்பற்றி வாழ்க்கையில் மேன்மை அடைவது இன்னும் மேன்மையை தரும். இப்போ ஆரம்பத்துல பதிகம்னு சொல்லக்கூடாது, இறைவன் உணர்த்திய ஒரு 4-5 வரி சொன்னோம். சித்தா சிந்தை தெளிவிக்கும் சித்தா, பித்தா மோக கவம் நீக்கும் பித்தா, முத்தா ஆன்மீக கடலின் ஞானம் முத்தா, எத்தா எம்மை ஆட்டி வைத்தருளும் எத்தா, அத்தா அனுதினமும் துதிக்கின்றேன் அத்தா, அத்தா உனையன்றி வேறெங்கு செல்வேன் அத்தா. அதுக்கு அடுத்ததும் கொஞ்சம் இருக்கு, போதுமா? முடிக்கலாம், நேரத்துக்காக இல்லை. எளியவர் எம்மை படைத்து உம்மை உணரும் வரை காத்து, அல்லணப்பற்றாதழித்து மீண்டும் தொடராது மறைத்து, கொண்டல் புரியும் ஆதிரை நாயகா போற்றி போற்றி, ஐந்தொழில் புரிந்திடும் ஐயாரப்பனே போற்றி போற்றி. நம்ம இறைவன் 3 தொழில் புரிவதாகத்தான் நம்ம நினைக்கிறோம் இல்லையா? என்னென்ன? படைத்தல், காத்தல், அழித்தல். ஆனா இங்க எத்தனை வந்துச்சு? என்னென்ன சொன்னோம்? அந்த ஒவ்வொரு வார்த்தையும் சொல்லுங்க. எளியவர் எம்மை படைத்து, படைப்பு. உண்மை உன்னை உணரும் வரை, எனக்கு நோய் நொடி இல்லாம, ஊனம் ஏற்படாம, அல்லது என்னுடைய சிந்தனை பைத்தியம் பிடிக்காம, இதெல்லாம் இல்லாம, ஏன் நம்ம திருநாவுக்கரசரோட வாழ்க்கை எடுத்துக்க, அவருடைய இயற்பெயர் என்ன? மருள் நீக்கியார். அவர் எத்தனை வயசு வரைக்கும் எந்த சமயத்தை பின்பற்றினாரு? சமண சமயத்தை. சூளை நோய் கொடுத்து ஆட்கொண்டு அவருடைய வாழ்க்கையின் அந்திம காலத்துல இத்தனை பதியங்கள் பாட வச்சார் இல்லையா? அப்போ படைத்தல் வந்துருச்சு, அவரை உணரும் வரை காத்து நின்றுருக்காரு. நம்மளையும் அது மாதிரிதான், உன்னை உணரும் வரை காத்து, அல்லணம் பற்றாது அழித்து. அல்லணன வேண்டாததெல்லாம், முழுக்க லௌகிகத்திலேயே அல்லது நாத்திகத்திலேயே போயிட்டு உன்னை உணராத நிலைக்கு என்னை தள்ளாம உன்னை உணரக்கூடிய நிலைக்கு என்னை காப்பாற்றி வச்சிருக்கிறியே, அது அல்லணம் பற்றாது அழித்து. அந்த துன்பத்தை, அந்த லௌகீகம்னு செல்லு இருக்கு, இருந்தாலும் விடிய விடியமா பார்க்கணும். ஒரு சில ஆன்மீக அன்பர்கள் அதுலயும் யூடியூப்ல போய் இன்னைக்கு என்ன பதிகங்கள் இருக்காங்க, இது என்ன தேவை, நல்லதை பார்க்கறவங்களும் இருக்காங்க, நல்லது இல்லாத பார்க்கறவங்களும் இருக்காங்க. ஆனால் இங்க வரக்கூடிய நல்லது அதிகம் பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆமாவா இல்லையா? ஆமாங்கோ. இதுக்கு அமைதியாவே இருக்கிறீங்களா? அல்லணம் பற்றாது அழித்து, மீண்டும் தொடராது மறைத்து. இறைவன் படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளுதல் என்ற 5 தொழில் புரியக்கூடியவர் இறைவன். மீண்டும் தொடராது மறைத்து ஆட்கொண்டு அருள் புரியும் ஆதிரை நாயகா. இதெல்லாம் ஆதிரை. ஆதிரை அதாவது ஆருத்ரா தரிசனம் அப்படின்லாம் பார்த்திருப்பீங்க, படிச்சிருப்பீங்க, கேட்டிருப்பீங்க, போயிருப்பீங்க. அதாவது ஜோதிட சித்தாந்தத்தில் 27 நட்சத்திரங்கள் உண்டு. நுட்பமானவர்களுக்கு 28 நட்சத்திரம் உண்டு. அதான் 28 அப்படிங்கிறது கூட ஒரு உதாரணம் சொல்ல வேண்டிய நிலைக்கு இன்னைக்கு நம்ம இருக்கிறோம். 500 வருஷத்துல இல்லாத ஒரு மிகப்பெரிய பேர் நமக்கு கிடைச்சிருக்கு. அயோத்தி ராமர் கோவில் கும்பாபிஷேகம், அதை பத்தி விஷயம் படிக்கும் போது நிறைய பேர் கொஞ்சம் கொஞ்சமா படிச்சுக்கலாம். அந்த முகூர்த்த நேரத்தை பத்தி எத்தனை பேர் படிச்சீங்கன்னு தெரியல. ஜனவரி 22ஆம் தேதி மிருகஸ்ரீடம் நட்சத்திரத்துல கும்பாபிஷேகம் நடக்குது. ஆனா நடக்கிற நேரம் நண்பகல் நேரம் அப்படின்னு வந்திருக்கும். 12:29. ஏன் அந்த நண்பகல் அப்படின்னா, சூரிய உதயத்துல இருந்து சூரிய அஸ்தமனம் வரைக்கும் இத்தனை நாளிகைக்கு இத்தனை முகூர்த்தம்னு பிரிச்சு அதுல நடுமத்தியில வரக்கூடிய ஒரு சித்தாந்தம் இருக்கு. அதுக்கு அபிஜித் முகூர்த்தம் அப்படின்னு பேரு. அதுல செய்யக்கூடியது அற்புதமான சுபபலன்களை தரக்கூடியது. அதே மாதிரி நட்சத்திரங்கள்ல பொதுவா சொல்வழக்கில் இருக்கக்கூடியது 27 நட்சத்திரம்.
அஸ்வினி பரணி கார்த்திகை ரோகிணி மிருகசரிடம் திருவாதிரை புனர்பூசம் பூசம் ஆகிய மகப்பூரம் உத்திரம் அஸ்தம் சித்திர சுவாதி விசாகம் அனுசம் கேட்ட மூலம் பூராடம் உத்திராடம் திருவோணம் விட்டம் சதயம் புரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி இப்படி 27 இருக்கு. ஆனால் 28வது ஒரு நட்சத்திரம் இருக்கு. அது குறிப்பிட்ட சில மணி நேரம் தான் இருக்கும். அந்த நட்சத்திரம் இந்த அபிஜித் அப்படிங்கிறது. அபிஜித் நட்சத்திரம் சித்தாந்தம் வேறு, அபிஜித் முகூர்த்தம் வேறு. அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த அபிஜித் முகூர்த்தத்துல அயோத்தி ராமர் கோவில் கும்பாபிஷேகம் நடைபெற இருக்கிறது. நாம் செய்த புண்ணியம். நம்மளுடைய சமகாலத்துல நம்ம அதை கேள்விப்படுறோம், போய் பார்க்கிறோம் அப்படிங்கிறது நாம செஞ்ச புண்ணியம் தான் சத்தியமான காரணம். இதுக்காக இன்னுவரை இருந்தவர்கள் எத்தனையோ பேர் இருக்காங்க. அவங்க எல்லாம் தியாகம் செஞ்சுட்டு போனாங்க. அந்த தியாகத்தில் விரிக்கப்பட்ட பூமேடையில் நாம் நின்று கொண்டிருக்கிறோம். எத்தனை பெரிய பாக்கியம். ஏன் நம்மளே பல பிறவிகளுக்கு முன்னாடி அதுக்காக நம்ம உயிரை கொடுத்து கூட இருக்கலாம். அதனாலதான் இந்த சமகாலத்துல அதை கேள்விப்படுறோம், பார்க்கக்கூடிய வாய்ப்பு நமக்கு கிடைச்சிருக்கு. மொத்தத்துல ஆன்மீகம் என்பது அகத்தில் ஆன்மா இருக்கிறது என்பதை உணர்ந்து அது இந்த பரத்தில் பரமனுடன் ஐக்கியமாக வேண்டும். அதற்காகத்தான் இந்த ஜீவன் கிடைத்திருக்கிறது. உடலாலும் சொல்லாலும் செயலாலும் நன்மைகளை செய்து பிரதிபலம் எதிர்பார்க்காமல் பிறருக்கு நன்மைகளை செய்து, அதுவும் மனிதன் மட்டுமல்ல இதர ஜீவராசிகளுக்கும் நம்மால் முடிந்த சேவைகளை செய்து ஏழையின் சிரிப்பில் இறைவனை காணலாம் என்று பகுத்தறிவாதிகள் கூறிய பாதத்தில் ஆன்மீகமும் இருக்கிறது என்பதை இதன் மூலமாக உணர்ந்து கொண்டு நாம் வாழ்க்கையில் கடைபிடிப்போம். இத்தகைய சிறப்பு வாய்ந்த பாரம்பரியம் மிகுந்த பவானி திருமுறை கழகம் 83ஆம் ஆண்டு ஆன்மீக சொற்பொழிவில் அடியேனுக்கு அற்புதமான வாய்ப்பு நல்கிய திருமுறை கழகத்தின் அன்பர்கள் அனைவருக்கும் இதனை இந்த மார்கழி குளிரிலும் பொருட்படுத்தாது இத்தனை சமயம் உங்களுடைய ஒத்துழைப்போடு இந்த சமய சொற்பொழிவு சிறப்பாக நடைபெற்றது. அதற்கு இந்த திருவருளும் உங்களை போன்ற குருவர்களுமே காரணம். எல்லோரும் வாழ்க, நலமுடன் வாழ்க, பேராற்றல் பெருகட்டும், பெருங்கருணை மலரட்டும், நல்லவை நிறைவேறட்டும். வாழ்க வளமுடன். நன்றி கூறி விடைபெறுகிறேன். வாழ்க வாழ்க வாழ்க, வாழ்க வளர்க எழுதுகிறேன்.